வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். நம்ம வெங்கட் ப்ரோ என்னடானா ஷாமி 17 ப்ளஸ் இப்போ பிக்சல் 10 ப்ரோ. இது ஒரு அற்புதமான காம்பினேஷன். எந்த ஆஸ்பெக்ட்ஸில் அப்படின்னா சைஸில். ஆமாம், கண்டிப்பாக. ஆமாம் 6.3. ஆமாம், ஸ்வீட் ஸ்பாட்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ட்விஸ்ட் என்ன தெரியுமா, 17 விட பிக்சல் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும்ல. ஆமாம், கண்டிப்பாக. அந்த ப்ரீமியம்னஸ் ப்ரீமியம்னஸ்ன்னு பார்க்கும்போது எனக்கு பிக்சல் கொஞ்சம் ப்ரீமியம்னஸ் தான் தெரியும், பட் வெயிட் அதிகம். ஆமாம், 17 வந்து வெயிட்டு ப்ளஸ் வந்து இப்போ நான் கூகுள் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணி பழகினதில் எனக்கு 17 வந்து இந்த காம்பேக்டாக தெரியுது. கூகுள் எனக்கு நார்மலாக தெரியுது, கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனாக தெரியுது, பட் இது வந்து எனக்கு காம்பேக்டாக தெரியுது. ரெண்டுமே தனிக்காக ஆனால் சேம் தான். சேம் தான். ஆனால் இல்லை ட்விஸ்ட் என்னன்னா, மேபி பிக்சலை விட 17 வந்து பெசல்ஸ் மினிமல். அந்த ஒரு அட்வான்டேஜை வந்து நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக. இது நல்லா இருக்கு ப்ரோ. ஓகே. ஆமாம், இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, அந்த நீங்கள் இப்போ அது 17 யூஸ் பண்ணுறனால இது வந்து சைனீஸில் உள்ள ஹைப்பர்ஓஎஸ் இல்லையா? ஏதாவது வித்தியாசம் ஃபீல் ஆகுதான்னு பார்த்து சொல்லுங்கள் ப்ரோ. ஏன்னா அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒருத்தருக்கு வந்து டக்குன்னு இதை காமிச்சா உங்களுக்கு ஒரு வித்தியாசம் ஃபீல் ஆகுதா இல்லையா? ஸோ அதனால் ஆமாம். எனக்கு வித்தியாசம் பார்த்தோன்னே வித்தியாசம் தெரியுறது வந்து இன்னும் ரொம்ப என்ன சொல்கிறது, ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, ஸ்லீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. இது ஏதோ இது வந்து என்னென்னா ஸ்மூத்னஸ் இன்னும் அதிகமாக நல்லா இருக்குது. இது ஏதோ கிளிச், அப்பப்போ ஏதோ கிளிச்சு வரும், பட் ஆனால் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஸ்மூத்னஸ் அதிகமாக இருக்குது. இது கொஞ்சம் இந்த கம்பேரிசன் இல்லை நான் இதே யோசிச்சேன் ப்ரோ, அதனால தான் கேட்டேன். உங்களுக்கும் அதாவது அந்த ஏதோ ஒரு படத்தில் வருமே அந்த மாதிரி தான். நான் கரெக்டாக தானே பேசுகிறேன், கரெக்டாக அப்படி தானே இருக்கு. எனக்கு அப்படி தான் இருக்குது. ஏன்னா நானும் பார்த்தேன், இந்த வித்தியாசம் எனக்கு டே ஒன் உடனே ஃபீல் ஆயிடுச்சு ப்ரோ. இந்த செட்டிங்ஸ் பாருங்களேன், இப்போ இந்த செட்டிங்ஸ் நான் ட்ராக் பண்ணுறேன், இதுக்கும் இந்த செட்டிங் ட்ராக் பண்ணுறதுக்கும் அதோட லேண்ட் ஆகிற பேஜ் இருக்குது தெரியுமா, அதுவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் என்னால் பார்க்க முடியுது. இது லேண்ட் ஆகிறதுக்கும் இது லேண்ட் ஆகிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என் கண்ணுக்கு அந்த ஸ்மூத்னஸ் தெரியுது. ஆமாம். நம்ம இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா ப்ரோ, அந்த சைனீஸில் வந்து ஒரு பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னா, நான் யூஸ் பண்ணும்போது சோஷியல் ஆப்ஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் டிலேலாம் ஃபீல் ஆகும். என்ன வாட்ஸ்அப்பில் இப்போ டீம்ஸ்லாம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்க, அதில் கால்லாம் சில சமயம் என்ன நோட்டிஃபை ஆகாது. ஆப் ஓப்பன் பண்ணால் உள்ளே கால் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகே, ஐஃபோனில் ஒரு இஷ்யூ வந்து வாட்ஸ்அப் ஐஃபோன்லேயாவது ரேருன்னு வச்சுக்கோங்க, ஏதோ பக்கு. சைனீஸில் நான் சைனீஸ் ஃபோன் யூஸ் பண்ணும் போதெல்லாம், அதாவது இந்தியாவில் அவைலபிளான சைனீஸ் ஃபோன்ஸ் இல்லை, சைனாவில் உள்ள சைனீஸ் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணும்போது நான் இது வந்து அடிக்கடி ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோ. அந்த ஜிஎம்எஸ் இஷ்யூ, நோட்டிஃபிகேஷன் டிலே. ஓகே, ஆனால் நீங்கள் சொல்கிற செகண்ட் பாயிண்ட் வந்து இந்தியாவில் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு. இந்தியாவில் என்னது ப்ரோ விற்கிற சைனீஸ் ஃபோன் அதுலலாம் பிரச்சனை இல்லை. நான் இல்லை சைனீஸ் ஃபோன் நான் ஒரு டேர்ம் வச்சோன்னே நம்மளுக்கு ஒன்றா இந்தியாவிலையும் சைனீஸ் ஃபோனில் அப்படின்னா எல்லாருமே சைனீஸ் ஃபோன் தானே வச்சுருக்கோம். அப்படி ஒரு டக்குன்னு யோசிச்சுட்டு இவர் வேணும்னே வந்து சைனீஸ் ஃபோன் மேலே பிடிக்கல, ஆன்டி சைனீஸ் மைண்ட் செட்டில் வந்து இவர் அவதூறு பரப்புறாரு அப்படின்னு யாராவது கிளம்பி வந்துருவாங்கல்ல, அதனால சொல்கிறேன். சூப்பராக இருக்குது இந்த நீங்கள் காமிச்சிருந்தீங்க இல்லை யாரோ ரீசெண்ட் வீடியோவில் எஸ்ஆர்கே கூட வரும்போது, கௌதம் ப்ரோ கூட வரும்போது காமிச்சிருக்கேன். ஓகே, இதுலேயும் நிறையா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக கவர். இப்போது இது பார்க்க எவ்வளோ நீட்டாக இருக்குது ஸ்பேஸ். எனக்கு இது பார்க்கும்போது இதை நம்ம குறைக்கவே முடியாதா, இதை ஆல்ட்ரே பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரிலாம் தோணும். இந்த டெலிகிராம்லாம் பார்த்தீங்கன்னா பேஜ் ஃபுல்லு கவர் பண்ணி இப்படி இருக்குது. இதை எப்படி மாற்றுறது தெரியல. ஃபாண்டை மாற்றுறதா இல்லை ஃபாண்ட் வேறு ஏதாவது ட்ரை பண்ணால் எப்படி ப்ரோ இருக்குது? இல்லை அதே மாதிரி தான் இருக்குது ப்ரோ. இப்போ நான் இது யூஸ் பண்ணுறதுக்கும் டெலிகிராமில் நான் வந்து கூகுள் பிக்சலில் யூஸ் பண்ணுறதுக்கும் அந்த ஸ்பேஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்குது பார்க்க எனக்கு. பட் இது வந்து அப்படியே ஃபுல்லாக என்ன சொல்கிறது, ஆக்குப்பைடு ஆன மாதிரி இருக்குது. இப்போ அதே பேஜை நான் இங்கே ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா இது ஏதோ கொச்ச இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. புரியுது. ஃபுல்லாக பேஜ் ஃபுல்லுமே கவர் ஆயிடுது. இல்லை உங்கள் இதில் எப்படி இருக்குன்னு தெரியல, நான் இதெல்லாம் கேட்கணுன்ட்டு தான் வந்தேன். இது மேபி ஸ்க்ரீன் பெருசாக இருக்கிறதுனால அப்படி வித்தியாசம் கூட இருக்கலாம். இவர் 17 தானே யூஸ் பண்ணுறாரு. ஆமாம், அவனும் தான் யூஸ் பண்ணுறான். அவர்த்தையும் கேட்டு பார்க்கணும் ஒரு தடவை. எல்லாமே பாருங்களேன், எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. இதுலேயும் அப்படி தானே ப்ரோ இருக்குது, அதே மாதிரி தான் இருக்குது. இல்லை அதுதான், பட் ஆனால் அந்த கூகுள் பிக்சலில் மற்ற ஃபோன்லலாம் யூஸ் பண்ணும்போது அந்த ஒருவேளை ஆப் டிபிஐ மாறுதோ? மேபி இருக்கலாம். ஏன்னா அதுவும் நமக்கு யோசிக்க தோணும். இது பாருங்களேன், இது எவ்வளோ டெலிகிராம் இது இடம் ஃபிக்ஸ் ஆனதே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, ஆர்ச்சிவ் சார்ஜ்க்கு அப்புறம் எவ்வளோ இடம் ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், இதோட கேப்ஸ் பாருங்கள், ஆக்குபை பண்ண இடமே. அப்போ அதான் அந்த டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய டிபிஐ வந்து நானும் வந்து ஃபாண்டை மாற்றி பார்க்குறேன், அப்புறம் டிஸ்பிளே சைஸை மாற்றி பார்க்குறேன், எது மாற்றினாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. இல்லை அது ஏன்னா நம்ம இதை மட்டும் யூஸ் பண்ணால் பரவாயில்ல, மல்டிபிள் ஃபோன்ஸை யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு லேண்ட் ஆகும்போது என்னடா இதில் படிக்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. மற்றபடி ஆனால் வீடியோ செம்மையாக இருக்குது ப்ரோ. வீடியோனா என்ன சொல்கிறது, மல்டிமீடியாவுக்கு வந்து
நீங்க சொன்ன மாதிரி பெசல்ஸ் ரொம்ப கம்மி இல்ல. ஆமா 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 ஆமா. வீடியோ பார்க்கறதுக்குலாம் அற்புதமா செம்மையா இருக்கு. இருக்கு. ஸ்பீக்கர் செம ஸ்பீக்கர் ப்ரோ இது. நேத்து நைட் தூங்கும்போது கூட உட்காந்துட்டு இளையராஜா பாட்டு போட்டு அப்படியே தூங்கிட்டு தான் இருந்தோம். அதுல இந்த உள்ள செட்டிங்ஸ் மாத்திக்கிட்டீங்களா ப்ரோ? இந்த செட்டிங் நீங்க முன்னாடி ஏதோ சொன்ன ஞாபகம். ஆமா ஒன்ல ப்ரோ. சும்மா நான் யூடியூப் மியூசிக் ஓபன் பண்றேன். இது ஜிபோர்டு தானே ப்ரோ? ஆமா ப்ரோ. இது ஐயோ இது அதோட கொடுமை ப்ரோ. இல்ல ஜிபோர்ட்ல ஏதோ செட்டிங்ஸ் மாதிரி இருக்கு ப்ரோ. அதனால தான் என்னன்னா இங்க பாருங்க. ஆமா நீங்க முன்னாடி ஏதோ சொல்லிருக்கீங்க அது மாதிரி இருக்கு. வைப்ரேஷன் ஏதோ ஒன்னு மாத்தணும் அப்படினு. அப்படியே சைலண்ட் ரெஃபரன்ஸ் போயிட்டு வால்யூம் வைப்ரேஷன் வந்து டிஃபால்ட் ப்ரோ. ஓகே. இப்போ டைப் பண்ணி பாருங்க. ஓகே இப்போ அந்த இது வந்து நார்மலா ரொம்ப இதா நீட்டா இருக்கு. முதல்ல ஒரு மாதிரி ஜிகில நம்ம இந்த பிளக் கரெக்ட் இப்போ நல்லா இருக்கு. அத பாருங்க அப்படியே ஸ்பீக்கர் பாத்துறேன். சவுண்ட் எல்லாம் தரமா. நல்ல ஸ்பீக்கர் ப்ரோ. குட்டி ஃபோன். அதுவும் குட்டி ஃபோன்ல தரமா இருக்கு. நீங்க ஒரு தடவை பரத் ப்ரோ நீங்களும் வந்து அவுட்டோர்ல பண்ணிருப்பீங்கல்ல, அப்பவே சொல்லிருப்பீங்க ஸ்பீக்கர் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. ஸ்பீக்கர் சூப்பரா இருக்கு. இதுல ஜியோமி சவுண்ட் மாத்தணுங்க. மாத்தி இம்மர்சிவ் தூக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இதுல நம்ம அந்த கஸ்டம்ல நீங்க எப்பவுமே ஓரளவுக்கு வைப்பீங்க தெரியுமா? அது மாதிரி தான் நானும் வச்சு சுத்திட்டு இருப்பேன். தட் மீன்ஸ் உங்களை பார்த்து கத்துக்கிட்டது தான் அது. ஆனா இது இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதுல ப்ரோ? அந்த இங்க இருக்க இம்மர்சிவா இருக்கும். அது இருங்க. ஏன் டால்பி அட்டம் தானே எப்பவுமே நல்லா இருக்கும் ப்ரோ. இல்ல ஜஸ்ட் அது ஃபோனுக்கு ஃபோன் மாறுது ப்ரோ. ஏன்னா அந்த போக்கோ ரெட்மில எல்லாம் டால்பி நல்லா இருக்கு. ஷாமில பார்த்தா ஷாமி சவுண்ட் தான் நல்லா இருக்கு. ஓகே அதோட ஓன் இதுதான் நல்லா இருக்கு. ப்ரொப்ரைட்டரியோட இது நல்லா அப்படியே ஓப்பன் ஆகி ஃபீல் ஆகுது ப்ரோ இதுல பார்க்கும்போது. ஆமா ஸோ அது ஒன்று. அப்புறம் இப்போ இவன் ரீசெட் ஆயிட்டான். இவனை பார்த்தீங்கன்னு வைங்க, இவன் ஒரு டைப்பான ஆளு. யார் இவன்? அதான் போக்கோ X8 Pro Max. ஓகே ஓகே. ஆமா ஒண்ணுமே எல்லாமே பிளாங்கா இருக்கா? அதான் யார் புதுசா இருக்கானே அப்படின்னு பார்த்தேன். ஒரு நீங்க வித்தியாசம் இவ்வளவு ஃபோன் இருக்கிறதுனால வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்காக வச்சிருக்கீங்களோ அப்படின்னு நான் அப்படிலாம் இல்லை ப்ரோ. இங்க இருங்க. இது அதை விட இது நல்லா இருக்கு. இவன் வால்யூம் லவுட் பண்றான் ப்ரோ. ஓகே டிஸ்ட்ராக்ஷன் இருக்கோ? இந்த பாருங்க கொஞ்சம். ஏன்னா இங்க இருங்க. நீங்க 200 வர அந்த இது எப்படி அந்த 200% எப்படி வந்துச்சு? நம்ம இவனுக்கு வால்யூம் பூஸ்ட். இவனுங்க இந்த ஃபோனுக்கு வால்யூம் பூஸ்ட். அதான் இங்க பாருங்க. இது நார்மலா இருக்கும் கேட்க. 200% பூஸ்ட். 400%. 400 இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் ஜேமில் கொண்டு வரல. கொண்டு வந்தாங்கன்னா கொடுத்த காசு ஸ்பீக்கர் போயிடும். ஸோ இது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குன்னு வைங்களேன். ரொம்ப டூ மச் லவுட்னஸ்க்காக பண்ண மாதிரி இருக்குது. இந்த கேமிங்க்கு சரி இவங்க யாராவது எதிர்பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி. மற்றபடி இது எவ்வளோ ப்ரைஸ் இப்போ 40க்கு ஆஃபரில் வருதுல்ல? 40 இல்லை அப்போ ரிலீஸ் ஆகும்போது 33 30. அது இல்லை ப்ரோ. இது அது F7ல. அது F7 அது. ஆமாம்மா இது X8 Pro Max. இதில் அல்ட்ராசானிக் வேற. ஆமா இது லாஸ்ட் வீடியோல கூட ஏதோ சொல்லுவீங்கல்ல. அதே கரெக்டா ஸ்பீக்கர் வந்துட்டு மேலேயும் கீழேயும் கொடுத்து 9000 mAh பேட்டரி நல்லா இருக்கு. நல்லா அதெல்லாம் ஜாலியா இருக்கு ப்ரோ. இதுல என்னன்னா X8 ன்னு ஒன்னு வந்துச்சுல. X8 Pro ஒன்னு, X8 Pro Max ஒன்னு. X8 Pro வந்து 6500 mAh. ஓகே. ஆனா அது வந்து அல்ட்ராசோனிக் கிடையாது. அது ஆப்டிக் ப்ரோ. அது Redmi Turbo 5 இருக்குல்ல, ரெண்டும் கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் தானே. ஓகே ஓகே. ஆமா. பட் இந்த ஸ்க்ரீன் பெருசா இருக்கிறதுனால எனக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியுதா என்னன்னு எனக்கும் தெரியல. இந்த இதுலயும் கொஞ்சம் ஸ்லீக்கா இருக்க மாதிரி தோணுது. ஒருவேளை அந்த ஸ்க்ரீன் இடம் அதிகமாக கிடைக்கிற மாதிரி இருக்கு அதில் பார்க்குறதுக்கு. சரி ப்ளஸ் அந்த அனிமேஷன்ஸ்லாம் நல்லா தெரியுது. அதில் வந்து அந்த அளவுக்கு என்னால் இது பண்ண முடியல. ஓகே சூப்பர் தான். அதான் இது இப்போ 40,000 ரூபாய்க்கு நல்லா இருக்குமே மக்களுக்கு வந்து. சப்போஸ் மீடியாக்காக அப்புறம் கொஞ்சம் பேசிக்காக பர்ஃபார்மன்ஸ் யோசிச்சாங்கன்னா அப்புறம் ஷாமி டெய்லர் வேற. அதுதான் இங்கே ஐயா ப்ளீஸ்யா கூகுளில் தான் எல்லாம் கூகுளாக இருக்குன்னு இங்கே வந்தால் இங்கேயும் அதே கூகுள் தான் முடியல. உங்களுக்காக தான் நீங்களாம் கேட்டுக்கிட்டீங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி அடிச்சு அப்படியே. அதில் ஒரே ஒரு பெரிய தலைவர் வந்து இந்த தடவை மாற்றிட்டாரு. அது ஓடையிலருக்கு போனது பெரிய ப்ளஸ். ஆமாம் ப்ரோ. இது இது சைக்கிளிங் போகும்போது போட்டு. ஆமாம் ப்ரோ. இது எப்படின்னா வியர் அண்ட் டயர் வந்து இருக்கு ப்ரோ. ஏன்னா இது 1 year ப்ளஸ் டிவைஸ். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது கேப்லாம் தெரியல ப்ரோ. அதெல்லாம் வேற லெவலில் இருக்கு. ஓப்பன் பண்ணும்போது ஒரு சின்ன சவுண்ட் வரும் ப்ரோ. எப்பயும் அட யாரா நம்ம எதிர்பார்க்கும் போது தான் வர மாட்டேன். ஒரு சின்ன ஒரு மைல்டு சவுண்ட் வருது ப்ரோ ஹிஞ்சில். மற்றபடி டிவைஸ் வேற லெவல் ப்ரோ.
சாம்சங் தான் ப்ரோ. இது என்ன ஏன்னா ப்ராசஸர் ப்ரோ? 8 Gen 3ல. 8 Gen 3. ஆனா பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்லாம் இல்ல ப்ரோ இந்த ஃபோன். ஏன்னா நான் கேம்ல ஆடி பார்த்தேன். பர்ஃபார்மன்ஸ்க்குலாம் வேலைக்கே ஆக மாட்டான். ஓகே. மீடியா, இந்த மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த வீடியோ அதெல்லாம் வேற லெவல் ப்ரோ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா இதுல வந்து அந்த அரசன் எப்பயுமே அதான் போட்டு பார்ப்பேன். அது பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கும்னு சொல்லிட்டு பிரைட்னஸை ஏத்திட்டு ஓகே அந்த இதுவா கிளிம்ஸா ஃபர்ஸ்ட் இந்த வந்துச்சுல்ல, அதை இதுல போட்டு பார்த்தோன்னு வைங்களேன், இந்த டிஸ்பிளேக்கு பார்க்கறதுக்கு அந்த ரேஷியோவும் இன்னும் நல்லா அதே தான் ப்ரோ இங்க இருங்க. இது வந்து ஹை அட்வான்ஸ் 1440p போடுவோம். போட்டதுமே வித்தியாசம் தெரியும் ப்ரோ. அந்த 21:9 இது நம்ம சோனில எப்பவுமே ஃபீல் பண்ணுவோம். அதே தான் ப்ரோ. அது எப்பயுமே ஃபிளிப்ல வந்து சோனில இன்னும் கொஞ்சம் பிராடா இருக்கும் இந்த இடம் மட்டும். இப்போ ப்ரோ ஆமா இப்போதான் அப்படி ஆயிடுச்சு. சோனில வந்து எக்ஸ்பீரியா 4 மார்க், அதாவது எக்ஸ்பீரியா 5 மார்க் 4 கரெக்டா இருக்கும். எக்ஸ்பீரியா 1 மார்க் 5 எக்ஸ்பீரியா 1 மார்க் 5 ரொம்ப கன்ஃபியூஷன். ஆமா எக்ஸ்பீரியா 1 மார்க் 5, எக்ஸ்பீரியா 5 மார்க் 5 ப்ரோ. மார்க் 5 வரைக்கும் பாத்தீங்கன்னா 21:9 சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறமா மாறிடுச்சு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அந்த வாட்டர் டிராப்ஸ் கொண்டு அந்த அளவுக்கு க்ளீனாக தெரியுது. பார்க்கவும் பெசல்ஸும் இந்த சைடில் அதுவும் நல்லா தான் நீட்டாக தான் இருக்குது. ஆனால் இது இங்கே இருங்க அவ்வளோதான் ஃபுல் ஆயிடுச்சு. சரி, நம்ம பார்க்கும்போது எல்லாத்தையும் கவர் பண்ணிடுற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம வந்து நம்ம மொபைல் பார்த்தோன்னா அந்த பர்டிகுலர் ஆமா ப்ரோ கட் டவுன் ஆகும். இது வந்து ஃபுல்லா வந்து நம்மளால வியூ பண்ண முடியுது. ஆமா அதான் எனக்கு இதை பார்த்தது என்ன ஃபீல் ஆச்சுன்னா ப்ரோ, பேட்டரி லைஃப் வந்து ரீசனபிளி சம் இம்ப்ரூவ்மெண்ட். சப்ஜெக்டிவா இல்ல, அதான் சப்ஜெக்டிவ் தான். ஏன்னா ஒரு இன்டென்ஸ் யூசருக்குலாம் நான் இதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனால் இன்டென்ஸ் யூசர் இது வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா மேபி ஒரு 3 மணி அளவில் அவங்க சார்ஜ் போடுவாங்க. ஒரு 30% வந்துருச்சு, எதுக்கு ரிஸ்க்னு சார்ஜ் போடுவாங்க. சொல்ல முடியாது இல்ல, 10% அடுத்த 10 நிமிஷத்துல காலி ஆயிடுவான். இல்ல அதனால அது ஒன்று இல்லை கரெக்ட். அதுதான் நம்மளுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்களா 5% வந்துச்சு அப்புறம் செத்து போயிருச்சு அப்படின்னு வாங்கி. ஸோ அதனால அது ஒன்று இருக்கு ப்ரோ. மற்றபடி வந்து பர்ஃபார்மன்ஸ்க்கு சத்தியமே இந்த ஃபோன் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது ரேம் மேனேஜ்மெண்ட்ல என்ன பண்ணுதுன்னா ஓரளவுக்கு அக்ரெசிவா கில் பண்ணுது. இதுலயும் அப்படி பார்த்தேன் ப்ரோ. உங்களுக்கு இருந்ததா? இருக்கு OnePlusல இதுல விடுங்க, இதுல 12 GB RAM சரி ஓகே, இதுலயே 16 GB RAM ஒருவேளை பெட்டரா இருக்கும்னு வைங்க. இன்னைக்கு ட்விட்டர்ல பாக்குறேன் ஒருத்தர் ஃபீல் பண்ணி போட்டிருக்காரு X9 Ultraல எல்லாத்தையும் கில் பண்ணிட்டு தான். 1,70,000 ரூபாய். நான் தான் சொன்னேன்ல போன வீடியோலே, அடுத்த 1 வருஷத்துல அந்த போன் எப்படி இருக்குன்னு தெரியாது. திடீர்னு 80,000 வந்து விற்க போறாங்க. அடுத்த சேல்ல எல்லாம் துடிச்சு போறாங்க. இல்ல ப்ரோ, எனக்கு என்ன ஒரு ஷாக்குனா, நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 80,000 ரூபாய்க்கு இதுக்கு முன்னாடி இந்த ஃபோன் கதையை விடுங்க. 8 GB ரேம்ல தான் நமக்கு இந்த மெமரி இஷ்யூ இருந்ததுன்னு பார்த்தா இப்போ 12 GB ரேம்லயும் வந்து உங்களுக்கு அக்ரெசிவா தான் இருக்கும் அப்படின்னா இல்லை ப்ரோ. அது வந்து என்னன்னா அந்த டெவலப்பர்ஸ் அவங்க யூஸ் பண்ற இன்பில்ட் அந்த டீம். நீங்க ஞாபகம் இருக்கா என்கிட்ட ஒரு தடவை சொன்னீங்க ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு மட்டும் தான் அவங்களோட டீம். அது ஐயா ஆமா, அது ஒரு கொடூரம். நான் வரல இந்த விளையாட்டுக்கு ப்ரோ. அது இருந்தாலும் இப்போ என்ன வருதுன்னா X9 Ultraலாம் புதுசு ப்ரோ. அதான் 1 வருஷம் ஆக போதில்ல, சரி அந்த டீம் எடுத்துக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளேயா ரிலீஸ் ஆகி 4 சேல் நடந்திருக்குமான்றே சந்தேகம். அப்புறம் இதுல இன்னொன்னு என்னன்னா ப்ரோ, இந்த கவர் டிஸ்பிளே இருக்கு இல்லையா, கவர் டிஸ்பிளேல வந்து பாத்தீங்கன்னா நான் இதுல தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னன்னா டேப் யூஸ் பண்றவங்க பார்த்துருப்பாங்களா இருக்கும். சப்வே சர்ஃபேஸ் வந்து வேற பரிமாணத்துல பார்த்தேன். ஏன்னா இதுல பாருங்களேன், இப்ப ஃபுல்லா லோட் ஆகி முடியும். லோட் ஆகி முடிஞ்சதும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்காத சைட்ஸ் எல்லாம் இதுல தெரிஞ்சது. ஏன்னா ஒய்டா இருக்குல்ல 1:1 மாதிரி. இப்ப நான் இங்க வருங்களேன், இந்த கேப்லாம் வரவே வராது ட்ரெயின் இதெல்லாம் ஃபுல்லுமே. ஆமா. அப்புறம் இன்னொன்னு என்ன ஃபீல் பண்ணேன்னா, இது ரெசல்யூஷன் என்ன ஒரு 700x700 இல்லாட்டி அந்த மாதிரி தான் இருக்குமா. அதனால இது 8 Gen 3க்கு இதை போய் கொடுத்தா எப்படி இருக்கும். இதுல ரெண்டர் பண்றது எனக்கு ஒரு மேட்டரே இல்ல. படா சிப்ஸ் வந்து போயிட்டே இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆமா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா ஸ்மார்ட் போனையும் இப்போ வர ஸ்மார்ட் போனு சொல்லுவேன் 1 இயர் பேக் இருக்கு இந்த நம்ம நத்திங் ஃபாலோ பண்றான்ல அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி வித்தாலே நல்லா போகும் ப்ரோ. உண்மைதான் ப்ரோ. இப்போ ஆனால் நத்திங்கே என்ன பிரச்சனைனா ப்ராசர் பழசு வாங்கி வித்துடலாம். ஆனால் ரேம் ஸ்டோரேஜில் மாட்டிக்கிட்டோம்ல. அதனாலதான் இப்போ அவனும் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கு. இவரு கூட பார்த்துருப்பீங்களா, CMF வந்திருந்தார் இல்லையா, போக்கோல இருந்து ஹிமான்ஷு. ஆமா ஆமா. அவரும் பார்த்தீங்களா உள்ள இருந்து வெளில போயிட்டாரு. என்ன பண்றது அது? ஏன்னா சிம்பிள் ப்ரோ, சிம்பிள் லாஜிக் தான். அவர் வெளில போக காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஈஸியாக நமக்கு புரிஞ்சிடும். ஒரே ரீசன் தான். இப்போ அவரோட போர்ட்ஃபோலியோல ஒரு போடணும் 2026ல அவர் என்னென்ன பண்ணாருன்னு பண்றதுக்கு எதுவுமே இல்ல ப்ரோ. அதான் இப்ப இந்த வருஷம் எதுவும் கிடையாதுன்ட்டாங்களே. சீரியஸா எதுவுமே கிடையாதுன்ட்டாங்க. even though CMF nothing
ப்ரோ 2 அந்த ஃபோனு. ஆமா, அதுவே இன்னும் என்ன சொல்றது, அதே 19K வித்துட்டு இருக்குல்ல இப்போ கூட. அப்பப்போ ஸ்டாக் வேற இல்லாம போயிடுது ப்ரோ. சாலிடா வேற விக்குது இல்ல அது. நல்ல டிவைஸ் தான். 22 23க்குலாம் பிரைஸ் ஹைக் ஆச்சு. ஆனாலும் கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிற டிவைஸ் நிறைய இதுல கம்பேர் பண்ணும்போது 250லாம் கிடையாது. கேமரா நல்லா இருக்கு, ஓகே ஓரளவுக்கு டீசென்ட்டான ஸ்டாக் இல்ல ப்ரோ, அதான் பிரச்சனை. ஸோ அதான் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அவங்களால எவ்வளோ தூரம் இதை புஷ் பண்ண முடியும்னு தெரியல. பார்ப்போம். ஸோ அது ஒரு ப்ராப்ளமாக தான் பார்க்குற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது எப்போ வாங்குனீங்க? இதுவா இப்போ தான் ப்ரோ, ஒரு 10 days இருக்கும். ஓகே. இந்த 10 days வந்து நான் ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் இது மேலே எப்படி இருந்ததுன்னா ஒரு சந்தேகம் இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ரசித்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணது வந்து Flip 3 ப்ரோ. அதோட ஃபோட்டோஸ் எல்லாமே நான் வச்சுருக்கேன் இன்னும். அதுக்கப்புறம் வந்து Flip 5, Flip 6 நான் யூஸ் பண்ணல, Flip 5 யூஸ் பண்ணேன். அது ஃபோனர்னால இருந்தது, அதனால Flip 5 யூஸ் பண்ணேன். Flip 5லேயே இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது. பட் இது வந்து எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, எதனால இதை நான் சரி இன்னைக்கு ட்ரெண்டுக்கு யோசிச்சு பாருங்க ப்ரோ. இப்போ நான் இது வந்து ஒரு 40K என் ஃப்ரெண்டுக்கு தான் கொடுக்க போறேன். 512GB மாடல், 512GB 8 Gen 3யோட Flip இப்போ எங்க ப்ரோ கிடைக்க போகுது? இப்போ கிடைக்காது, வாய்ப்பே இல்லை. போற போக்க பார்த்தா கொஞ்சம் மோசமா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லாமல் நல்லா இருக்குங்க. Flip இப்போ 1,00,000, அதாவது 256GB மாடல் வந்து Flip 8 1,10,000 ப்ரோ எக்ஸ்பெக்டடு. ஆனால் இதில் ட்விஸ்ட் என்னன்னா, போன வருஷம் அந்த Flip 7 Exynos 2500 தான். ஸோ அது மோசம்னு இல்லை. பட் அகைன் குவால்காமோட அந்த மோடம் 1-2 ஏரியா தான். நம்ம வந்து அப்படியே உடனே CPU GPUன்னு உட்காந்து இறங்க போறது இல்லை. பட் அந்த மோடம் இந்த மாதிரி 1-2 இடத்துல குவால்காம் நல்லா இருக்கும். இல்லை இது தேவையா? எது ப்ரோ? இந்த ஃபிளிப்லாம் இப்போலாம் தேவையா? அது ரொம்ப சப்ஜெக்டிவா இருக்கு ப்ரோ. எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்றேன். சைக்கிளிங் அப்போ ரொம்ப ஜாலியா இருந்தது ப்ரோ. ரீசன் என்னன்னா, இவ்வளவுதான் ப்ரோ இடம். ஒரு ட்ரௌசர்ல போட்டுக்கிட்டீங்கன்னா கூட அது பாட்டு உள்ள போய் விழுந்துருது ப்ரோ. அது பாட்டு கிடக்கும். ஆமா, ஒரு பயமே இல்லாம இருந்தது. கொஞ்சம் பெரிய போன்ஸ்லாம் இப்போ அல்ட்ராலாம் எடுத்துட்டு போகும்போது எனக்கு எப்படி தெரியுமா ப்ரோ இருக்கும், லைட்டா மேல இருந்து நான் இப்போ சும்மா பாக்கெட்டோட ஓப்பனிங்ல தொட்டேன்னா தெரியும், அவ்வளவு தூரம் தெரியும். எங்கேயாவது நான் காலை அப்படி தூக்கும் போதோ இல்லை ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா கீழே விழுந்துருமா அப்படின்னு ஒரு பயம் மனசுல ஓடிட்டு. 250 கிராம் இதுல கவர் வேற ஒரு 300 கிராம்ஸ் வந்துரும்ல அது. இல்ல சொல்றேன், உண்மைதான். இதுன்னு இல்ல, ஐபோனே வந்து ஐபோன் இங்க பாருங்க, ஒரு நம்ம கம்யூனிட்டி மெம்பர் ஒரு நட்பு அவர் கொடுத்ததுதான் இது கேஸ் பாருங்க. அது வந்து என்னன்னா அந்த லென்ஸ் எக்ஸ்டர்னல் லென்ஸ் மாட்டுறதுக்கான கேஸ். சூப்பரா இருக்கு இந்த கேஸ். அதுவும் அந்த லெதர் ஃபினிஷ்லாம் தரமா, அது நல்லா பண்ணிருக்காங்க ப்ரோ. ஓகே, இது அந்த பிராண்ட் போல இருக்கு. ஓகே, ஏன்னா இந்த செட்டே உங்களுக்கு, அதாவது இந்த கேமரா லென்ஸ் அந்த செட்டோட சேர்த்து இந்த கேஸே ஒரு 6 or 7 சொன்னாரு. ஒர்த்து பயங்கரமா இருந்தது. செமையா இருக்கு. ஐஃபோனுக்கு எது மாட்டினா நல்லா தான் இருக்கும். பட் நம்ம ஐஃபோன் யூஸ் பண்றது இல்லை. ஐஃபோனுக்கு எது மாட்டினாலும் நல்லா இருக்கிறது பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நாட்டு நடப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து ஐஃபோனோட ப்ரைஸ் ஹைக்குக்காக அப்படி ட்வீட் பார்க்குறேன். ஆமா, அது 1,80,000 85,000 90,000 சொல்லிட்டு இருந்தாங்க. 17 அதான் ப்ரோ எப்படி இருந்ததுன்னா 1,399 ப்ரோ. எதுனா 18 ப்ரோவா, டாலர் 18 ப்ரோ வந்து $1,399. அப்படின்னா நம்ம ஊர் கரன்சி கன்வெர்ட் பண்ணி அப்படி இப்படி போட்டால் 1,55,000 தாண்டிடும் போல. போகிற பக்கம் பார்த்தா 1,35,000 இருக்கு. இப்போ 1,55,000 ஆகிடும் போல. 18 ப்ரோ மேக்ஸ் வந்து அப்போ 1,70,000 கிட்ட போயிடும். சரியா? அதுக்கு மேலே போகலாம். நீங்கள் சொல்கிறது பேஸ். நம்ம பேஸ் தான். பேஸ் சொல்கிறீங்க. அடுத்து அல்ட்ரா ஃபோல்டு. ஆமாம், அது 2லாம் இல்லை ப்ரோ, 2.5. அது வந்து $2,399. அப்போ அதுலேயே முடிஞ்சிருச்சு 2.5 லட்சம். அந்த மாதிரி 2.5 லட்ச ரூபா யாரும் வாங்குவாங்க. சரி, வாங்கும்போது பார்த்து வாங்குறதுக்குலாம் ஆள் இருக்கு ப்ரோ. ஏன்னா இதே மாதிரி நான் வந்து ஃபர்ஸ்ட் கேலக்ஸி ஃபோல்டை பார்த்துட்டு இந்த யாரா வாங்குவா, இது ஃபர்ஸ்ட் டைம் வருது, டியூரபிலிட்டிலாம் கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கும், இதுல தைரியமா யார் இறங்குவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அடையாறுல வந்து ஃபோனர் ஆஃபீஸ்ல உட்காந்து எல்லாம் பேசிட்டு இருக்கோம். வருணுக்கு வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு கடையில இருந்து கால் பண்றாங்க. என்ன அங்கதான் எப்பயுமே சாம்சங் டிவைசஸ் கொஞ்சம் சீக்கிரம் வரும். கால் பண்ணி, ஜி 20 பீஸ் வந்திருக்கு ஜி, வேணுமா அப்படின்னு கேட்டாரு. வருண் யாரா சும்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அடுத்த 1/2 மணி நேரத்துல ஒரு சோல்டுன்னு போட்டாரு. இவர் வந்து என்னது சோல்டா, யாரா அவன், போய் 1.5 லட்ச ரூபா கொடுத்து ஈஸியா வாங்கியிருக்கீங்க. 1.6 lakhs அது இல்லை, அப்போ 1.55 1.6 அப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வாங்கிட்டாங்க ப்ரோ. ஆனா எனக்கு வந்து ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ. அப்ப சாம்சங் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரே மாடல் தான் ஃபர்ஸ்ட் ஃபோல்டு 12/512. ஆமா, நான் அது ஆக்சுவலா யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். கிரேசியா இருந்துச்சு ப்ரோ. அப்போ வந்து ஏதோ ஒரு இது ஸ்கிரீனை பிக்க கூடாதுன்னு சொல்லி. ஆமா, இதுலயும் வருது ப்ரோ. ஓகே, இதுலயும் அந்த கான்ஃபிகர் பண்ணி உள்ள போகும்போது சொல்லும், ஸ்கிரீனை வந்து எதுவும் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்ணாதீங்க, நீங்க யூஸ் பண்ணுங்க. இதுக்கு இந்த ஸ்கிரீன் வந்து நீங்க மாத்தணும்னா சாம்சங்கை விசிட் பண்ணி மாத்திக்கலாம் ப்ரோ. ஓகே, பட் அவங்க கிட்ட சும்மா போனாலே சார்ஜஸ் போடுவாங்க. இது கம்மி தான் ப்ரோ. இதுக்கு வந்து இப்போ எவ்வளோன்னு பார்க்கணும். நான் Flip 3 வச்சிருக்கும் போது விசாரிக்கும் போது 1000 அந்த மாதிரி சொன்னாங்க.
அந்த உள்ள இருக்குது. எடுக்க சூப்பரா இருக்கும். அதெல்லாம் நல்ல ஃபார்ம் ஃபேக்டர் ப்ரோ. ஓகே. நான் வந்து என்ன ட்ரை பண்ணேன்னா சைக்கிளில் போகும்போது சும்மா இல்லை வீடியோ எடுத்து பார்த்தேன். அன்னைக்கு அதுதான் ஒன்றும் இல்லை, சும்மா ஏதாவது இந்த பெய்டுன்னு சொன்னாங்கன்னா நமக்கு தான் சூடாயிடுமே, அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, அது இதில் தான் எடுத்தேன் ப்ரோ. எடுத்துட்டு அது என்ன நல்லா இருந்ததுன்னா சாம்சங் மேலே ஒரு தனி மரியாதை வந்துச்சு ப்ரோ. என்னன்னா இவன் என்னதான் டுபாகூரா இருந்தாலும் இவன் மட்டும்தான் ஏஐ வந்து ரொம்ப சிறப்பாக பயன்படுத்துகிறானோன்னு தோணுச்சு ப்ரோ. எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அரசன் வீடியோ ஓடுது சரியா, இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியோ எரேசர் எதுக்கு யூடியூப் வேணுமான்னு கேட்குது. இப்போ யூடியூப்ல வந்து நான் ஒரு கரசலான வீடியோ ஒன்று பார்க்குறேன், எங்கேயோ சந்தையிலேருந்து வீடியோ எடுத்திருக்காங்க, கச்ச 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 கச்சன்னு இருக்கும் பேக்ரவுண்ட் நாய்ஸ். மேலே போயிட்டு யூடியூப்ல எனக்கு நாய்ஸ் சப்ரஸ் பண்ணுன்னு சொன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் தூக்கிட்டு கிரியேட்டர் என்ன பேசுறாரோ அது வருது ப்ரோ. அப்போ இது ஆல்ரெடி 1U8.5க்கு நம்ம கவர் பண்ணியிருப்போம். அடுத்த ட்விஸ்ட் காட்டுறேன் பாருங்க. 9 இதுக்கு வராதுல, 9 லேட் ஆகும், இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்துடும் ப்ரோ. இவங்க தான் ஃபாஸ்ட்டாக புஷ் பண்ணிடுறாங்களே. அப்புறம் அடுத்து என்னன்னா நான் வந்து அந்த வீடியோ எடுத்திருந்தேன் இல்லையா, அது வந்து ரொம்ப க்ரௌடடான ஒரு என்வரான்மெண்ட்ல தான் எடுத்தேன். அந்த ஒரு மாதிரி சரியான க்ரௌடு, ஏன்னா நேப்பியர் பிரிட்ஜ் நல்ல கூட்டமாக தானே இருக்கும். ஸோ அது நீங்க போயிட்டு ஆமா பின்னாடி இதுக்கே இது நல்லா இருக்கா இப்ப பாருங்க, ஒண்ணுமே தெரியும். டேய் தம்பி நீங்க இன்னும் வளரணும்ப்பா. எனக்கு அதுதான் ஃபீல் ஆச்சு. என்னன்னா நானும் பரத்தை சிரிச்சிட்டு இருந்தோம், டேய் இந்த கூகுள் கிட்ட சாம்சங் கூகுள் சரி க்ளோஸா ஒர்க் பண்றாங்க, நிறைய பண்றாங்க, பார்க்க முடியுதுடா. அதுக்கப்புறம் சாம்சங்ல மட்டும் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆகி லைவா நம்மளால பார்க்க முடியுது. அந்த என்ன சொல்றது குவால்காமோட இல்ல ப்ரோ, அதான் ட்விஸ்ட். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிக்சல் 8ல தான் உங்களுக்கு ஆடியோ எரேசர் வந்துச்சு. கேலரியில நம்மளோட நார்மல் வீடியோ எடுக்கும்போது அதுல எரேசர் பண்ணி கேலரியில பண்ணலாம். பட் இவன் வந்து ஆப் லெவலுக்கு கொண்டு போய் எங்கெல்லாமோ கொண்டு போயிட்டான். ஓகே குவால்காமோட எட்ஜ் இருக்குன்னே வைப்போமே, அவன் தான் தனியாவே டிபி வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் உருட்டிட்டு சுத்திட்டு இருக்கானே. இது வச்சுட்டு என்ன ஒரு ஒன்றும் உருட்டெல்லாம் முடியாது. இல்லடா இவன் எவனோ குறுக்கால வந்து அவன் என்னமோ பண்ணிட்டு போறான், நீ தான் எல்லாமே பண்ண எல்லாம் ஏன்னு. கடைசியில பார்த்தா இவன் இம்ப்ளிமெண்டேஷன் வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. சாம்சங் ஆக்சுவலாக சாம்சங் சரி ஐஃபோன் ரொம்ப யூஸ் பண்ணதில்ல, அவருக்கே தெரியும். நான் கண்டென்ட் கிரியேஷன் ஆஸ்பெக்ட்ல தான் ப்ரோ ஷாக் ஆனேன். ஏன்னா யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி நான் ஏதோ ஒரு பஜார்ல போறேன், ரிச்சி ஸ்ட்ரீட்ல போறேன், போயிட்டு நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு சொல்றேன், ப்ரோஸ் என்ன ப்ரோஸ் இது மனசாச்சே இல்லை, எங்கள் 8000 ரூபாய்க்கு பயங்கரமான ஃபோன்லாம் இப்போ யூஸ்டு மார்க்கெட்டில் இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். கையமையா பெல் அடிக்கிற சவுண்ட்லாம் கேட்குது. நீங்கள் அழகாக வந்து கேலரியில் போட்டு டே அதெல்லாம் தூக்குடா அப்படின்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஆமாம், தூக்கி முடிச்சுட்டு போயிட்டு இதே தான் நான் வந்து எடிட்டிங் டூல்லாம் போட்டு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வாய்ஸே மாறிடும் ஒரு மாதிரி. கரெக்ட், ஒரு மாதிரி என்ன சொல்றது சாஃப்டன் பண்ணிடும், இல்ல வேற மாதிரி என் வாய்ஸ் மாதிரியே இருக்காது, யார் வாய்ஸ் ராது அப்படிங்கிற மாதிரி. வேற லெவல் ப்ரோ. ஒரே வீடியோ நான் 2 டிஃபரன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த இதையும் நான் இது வந்து கரெக்டா பிரிட்ஜ் மேலேயே அந்த கூம்பு பேக் சைடுல ப்ளஸ் எனக்கு அந்த இது நல்லா இருக்கு ப்ரோ. என்ன சொல்றது கரெக்டா அந்த எப்படி சொல்றது எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல அந்த வேர்டிங் ப்ரோ. இது இத்தனைக்கும் வந்து நான் அதுக்கு தான் சொல்லியிருந்தேன். அப்புறம் எல்லாருக்கும் தெரியாது என்னன்னா இந்த ஸ்கிரீன்ல எடுக்கல, இந்த டிஸ்பிளே இந்த கேமரால எடுக்கல, உள்ள இருக்கிற கேமராலே எடுத்ததே இந்த குவாலிட்டி இருந்தது. மொக்கையா தானே வச்சிருப்பாங்க, அதுவே நல்லா தான் இருந்தது, அதுவே சூப்பரா இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. உள்ள இருக்கிற கேமரால எடுத்ததுலேயே பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரிஞ்சுது. ஆக்சுவலாக இதை நம்ம இந்த எவிடன்ஸ் இப்போ அட்டாச் பண்ணாலே மக்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், இன்னையா இது இவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு. நல்லா இருக்கு. ஏன்னா நான் பார்த்ததுனால எனக்கு அது நல்லா வித்தியாசம் தெரியுது. நீங்க வேணா ஏதாவது ஷார்ட்ஸ்ல போட்டு கண்டிப்பா போடலாம் ப்ரோ. அதான் எனக்கு வந்து ஆக மொத்தம் என்ன தோணுச்சு தெரியுமா ப்ரோ, ஒரு ப்ரொடக்டிவிட்டி ஆஸ்பெக்ட்ஸ்ல இப்போ எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் வாங்குறான் இல்லையா, ஒரு கம்யூனிட்டி ட்ரிவன் காய் அவனும். இப்போ அவனுக்கு என்ன இது ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, கம்யூனிட்டி மீட்டப்லாம் வைக்கும்போது க்ரௌட்ல சவுண்ட் இருக்கும், நாய்ஸ் இருக்கும், அவன் இதில் ஷூட் பண்ணிட்டு இதிலே எடிட் பண்ணி போட்டுடலாம், நாய்ஸே இருக்காது. என்ன சொல்றது டைம் அவ்வளோ எடுக்காது, வாய்ப்பே இல்லை, ரொம்ப கம்மியாக தான் எடுக்கும். கிரேசி ப்ரோ. இதெல்லாம் வந்து நல்லா இருக்கு. இப்போ இது வந்து எல்லாருக்கும் வந்ததுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி, எல்லா டிவைஸ்லையும் இது கிடைக்க ஆரம்பிச்சு. இது வந்து அவனோட ஓன் இதனால உடனே முடிஞ்சிடும். இப்போ நீங்கள் வேற ஏதாச்சும் தேர்ட் பார்ட்டிக்கு போகணுன்னா அவங்ககிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணும்பா, இந்த ஆப்ஷன் எடுக்கணும்பா, அது எடுக்கணும்பா, பே பண்ணணுமா, அதான் அதுவே முடிஞ்சிடும். அது அந்த ஒரு 2 வீடியோக்காக நம்ம அந்த ஒரு 2 நாளைக்காக இருக்க வீடியோக்கு அவ்வளோ காசு கொடுத்து செலவு பண்ணி போடுறதுக்கு இதெல்லாம் பண்ண பெஸ்ட் தான். இதெல்லாம் தான் ப்ரோ நேட்டிவா ஒர்த்தா இருக்கிற மாதிரி. சாம்சங்டையும் ஐஃபோனையும் பிடிச்ச நான் ஒரே விஷயம் என்னன்னா, ஒரு ஃபோன் கொடுத்தான்னா அது ஒரு ஃபர்ஸ்ட் 2 to 3 இயர்ஸ்க்கு நம்ம சாலிடாக யூஸ் பண்ணலாம். ஈவன் தோ எங்கேயுமே வந்து அந்த கேமரா குவாலிட்டிலையும் சரி எங்கேயுமே காம்ப்ரமைஸ் இருக்காது எதுவுமே. ஆனால் 4 வருஷம் கழிச்சு கோடு வரும், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அப்புறம் சப்போர்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது, அது நீங்கள் போகிற சர்வீஸ் சென்டரை பொறுத்து அங்கே இருக்க ஆளை பொறுத்து, அவ்வளோதான். அதான் சப்ஜெக்ட். அந்த பயம் இருக்கதான் செய்யுது. ஆனால் எனக்கு
இப்போ என்ன பண்ணேன்னா சும்மா சரி இப்போ 10A வந்து இப்போ டாக் ஆஃப் த டவுன் மார்க்கெட்ல எல்லாருமே வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிரியேட் ஆகுது. நாளைக்கு நிறைய பேர் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் நாங்க 10A வாங்கிட்டோம்ட்டு. அப்படியா? அந்த பிரைஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குல்ல. ஆமா ப்ரோ, அதனால தான் சரி இப்போ 256 GB ஸ்டோரேஜும் கிடைச்சிருது அண்ட் டிவைஸும் வந்து நீங்க அதை யூஸ் பண்ணிட்டு இதை தொடரும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா லைட் நல்ல லைட்டா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். டவுன் சைட்ஸ் இல்லாம இல்ல, அதுல பாருங்க 16 GB ரேம் பட்டை கலப்பம் எங்காலு, இது வந்து 8 GB தான். அந்த ஒரு அந்த இதுல 12 GB ஒரே வேரியன்ட் தான் ப்ரோ. 8256 12 வந்து பாத்தீங்கன்னா பிக்சல் 10 16 வந்து ப்ரோ. ஓகே, ஆமா அந்த மாதிரி வந்து வித்தியாசப்படுத்தி வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், வேற வழி இல்ல. பட் ஆனா இதுல ஏஐலாம் நீங்க ரொம்ப லிமிடெட் ப்ரோ. அந்த நம்ம ஜிமினி நேனோ சொல்லுவோம்ல, நேனோவுக்கு நேனோ இருக்கா அப்படின்னு கேட்டு அதெல்லாம் அந்த இதுல பேசிக்கா இருக்கும். இதுல நீங்க வந்து அந்த உள்ள போயிட்டு மேஜிக் கியூ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெருசா எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ஆன் டிவைஸ்லாம் ரொம்ப லிமிட்ஸ் புஷ் பண்ண முடியாது. ரொம்ப கேஷுவலா பேசிக்கான இது எவ்வளவு வருது ப்ரோ? 44 அந்த மாதிரிலாம் வருது போல. ஆமா ஆமா 48 நான் பார்த்தேன் இன்னைக்கு காலைல இல்ல நேத்து காலைல ஏதோ சும்மா அதான் ஒரு 44 40க்குலாம் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் ப்ரோ. நிஜமாவே 40 வந்ததுன்னா ஒர்த்து ப்ரோ. பட் ஆனா வராது இல்ல ப்ரோ. இது கால்பே சொல்லியிருந்தான்ல நிலைமை மோசமா இருக்கு, பிரைஸ் கம்மியா இருந்ததெல்லாம் ரொம்ப கஷ்டம் சேல்ல அப்படின்னு சொல்லி. இல்லை ப்ரோ, இப்போ ஆக்சுவலாக ஒரு வீடியோவில் நான் வந்து கொஞ்சம் பேசி வச்சிருக்கேன். என்னதுன்னா இந்த சாம்சங் மேலேயும் எஸ்கே ஹைனிக்ஸ் மேலேயும் மைக்ரான் மேலேயும் இவங்க யூஎஸ்ல ஒரு கோர்ட் வந்து பார்த்துருப்பீங்க. தே சியூட் தெம் ஃபார் பொட்டன்ஷியலி நாட் நிறைய வாங்கி அவங்க வந்து பொட்டன்ஷியலாக இன்க்ரீஸ் பண்ணல, ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணாமல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அக்யூஸ் பண்ணி போட்டிருக்காங்கன்னு வைங்களேன் ஃபைனு. பட் எனக்கு என்ன தோணுச்சுங்கிறத நான் வந்து லைவாக ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். நீங்கள் நியூஸ் வீடியோவில் வரும்னு வைங்களேன். அதில் நான் என்ன பேசியிருந்தேன்னா எனக்கு தோணுனதை நான் சொன்னேன் ப்ரோ. இது வந்து ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிங்கிறாங்க இல்லையா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டெக் எல்லாமே வந்து அப்படிதான் சொல்றாங்க. ஆமா, அப்போ என்ன ஆகுது, நான் இப்போ நீங்க வந்து உங்ககிட்ட ஒரு டெக் இருக்கு, நான் வந்து யாருன்னா வெறும் ஒரு ஏரியா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நான் ஒரு ஏரியா ரெடி பண்ணிருக்கேன். இந்த ஏரியால என்ன பண்ணலாம்னா உங்களோட டெக்கை இம்ப்ளிமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஆனா அது எல்லாம் யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னா, ப்ரொடியூஸ் பண்றது என் கண்ட்ரோல்ல இருக்கு, லேபர் என் கண்ட்ரோல்ல இருக்கு, எல்லாமே நான் பண்ணலாம். ஆமா, ஆனா இதுக்கு பின்னாடி இப்போ ஆம்னு எடுத்துக்கோங்க, ஆமோட எல்லா பேட்டர்ன்ஸும் ஆம் கிட்ட தான் இருக்கும். ஆனா ஆமோட பேட்டர்ன் பேஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ணுவேன், நான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இப்போ இதை ஆமா எனக்கு ஏகப்பட்ட கண்டிஷன் கொடுத்துதான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஓகே சிவா கிட்ட மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கண்டிஷன்ஸ்லாம் போட்டு என்கிட்ட கொடுப்பீங்க. இங்க இருந்து நாளை பின்ன இதுக்கு ரிலேட்டடான டெக்னாலஜி ரிலேட்டடா ஏதாவது வெளில போச்சுனாலும் எனக்கு நான் பொறுப்பு. நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அப்போ இந்த இடத்துல என்னடா இவனுங்க எனக்கு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆனது இது. நான் அப்படியே அங்க வரேன், நீங்க சொல்லுங்க. என்னன்னா எஸ்கே ஹைனிக்ஸ், சாம்சங், மைக்ரான் 3 பேருமே இப்போ எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சரியான growth. மைக்ரான்லாம் $1 trillion பார்த்திருப்பீங்க இப்போ, சரியா? ஆமா, இப்போ எல்லாருக்கும் என்ன ஷாக்னா, என்னடா இது குறுக்கால வந்து இவனுங்களாம் ட்ரில்லியனுங்கிறாங்க, இவ்வளோ வருஷமா முக்கிட்டு இருந்த ஆப்பிளே இப்போ தான் 3 trillion இப்போ 4 trillion நோக்கி போகுது அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பீங்க. அது 4 5 எத்தனையோ கூட இருக்கட்டும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு ஷார்ட் ஸ்பேனில் வந்து ஒரு சில பிராண்ட்ஸ், ஒரு சில கம்பெனிஸ் வந்து அவங்களோட ஸ்டாக் எங்கேயோ போகுது. இப்போ இதில் நல்லா யோசிச்சு பாருங்க, கொரியாவில் சாம்சங் இருக்கிறான். இப்போ அமெரிக்கா கோர்ட்டு இந்த பிரச்சனை பண்ணுது. இதை வந்து நான் ஜஸ்டிஃபை பண்ணவும் விரும்பல. எதனா அமெரிக்கன் கோர்ட்டு பண்ணதை நான் ஜஸ்டிஃபை பண்ண விரும்பலன்னு சொல்ல வரல. சாம்சங், எஸ்கே ஹைனிக்ஸ், மைக்ரான் இவங்க சேர்ந்துக்கிட்டு சப்போஸ் இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டு அவங்க ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணாமல் வச்சிருக்காங்கன்னு வைப்போம், இருக்கிற ப்ரொடக்ஷனை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு வைப்போம். ஸோ இதை வந்து நான் சப்போர்ட் பண்ணவும் விரும்பல. அதே சமயம் ஒரு கேள்வி வருது மனதளவில். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தா, அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு வைப்போம், அப்போ இன்க்ரீஸ் பண்ணோம்னா ப்ரொடக்ஷன் வந்து இருக்கிற ஸ்பேஸ் வச்சு தான் இப்போ பண்ணுறாங்க. ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வேற ஸ்பேஸ் அக்வயர் பண்ணுறாங்கன்னு வைப்போம். அக்வயர் பண்ணி அங்கே வந்து எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் சைக்கிள் இன்க்ரீஸ் பண்ணி அங்கே ஆளை லேபர் வேலைக்கு எடுத்து எல்லாம் பண்ணிடுறாங்க. அடுத்த 2-3 வருஷத்துல அப்ஸ்கேல் பண்ணி 3 பிராண்டுமே வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணி டிமாண்ட்ஸ் மீட் பண்ணுற அளவுக்கு புஷ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து போய் ஹிட் ஆகுது. எங்கே ஹிட் ஆகுதுன்னு பார்த்தா, எனக்கு கூகுள் பற்றி பார்த்தேன் ப்ரோ. யூயோ அதை பார்த்துட்டு தான் எனக்கு இன்னும் கிருகிருன்னு இருந்தது. கூகுளால் மேட்சே பண்ண முடியலையா டிமாண்ட்ஸை, ஏஐ டிமாண்ட்ஸை. ஏன் அந்த அளவுக்கு கேட்குறாங்களா? இப்போ கூகுளோட ஏஐ மாடல்ஸ், ஏஐ செட்டப் இருக்கு இல்லையா, சர்வர்லாம், அந்த சர்வர் அவ்வளோ. இப்போ நானும் நீங்களும் சேர்ந்து என்ன பண்ணுறோம்னா, நமக்கு ஒரு கான்செப்ட் தோணுது, திடீர்னு ஏஐ கான்செப்ட். நம்ம அந்த ஏஐ கான்செப்டுக்கான ஒரு ஃபுல் இது சாஃப்ட்வேர் சைடில் கோட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். பட் இந்த இது ரன் ஆகிறதுக்கு ஒரு ஹார்ட்வேர் தேவை இல்லையா, அதை வந்து நம்ம கூகுளோட சர்வர் அக்வயர் பண்ணுறோம், அவன்கிட்ட காசு கொடுத்து வாங்குறோம்னு வைங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இப்போ கூகுள் கிட்ட போகிறாங்க, பெரிய பெரிய ஆளுங்க எல்லாரும் போகிறாங்கன்னு வைங்களேன். ரீசெண்டாக கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, இலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க் கூட பார்த்தீங்கன்னா கூகுள் கிட்ட தான் அவங்களோட ஜிபியூ இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து வெண்டார்ஸ் வராங்க. இவனுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. இப்போ இவனுக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு பக்கம் வந்து இந்த இன்ஃப்ராவை ரெடி பண்ணிடுறானே வைங்களேன், இப்போ இருக்கிற இடத்த வச்சு ஓட்டிட்டான். அடுத்து இவங்க எக்ஸ்ட்ரா கேட்குறாங்கன்றதுக்கு அப்போ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ரெடி பண்ணும். சரி, எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ரெடி பண்ணா சாம்சங், மைக்ரான், எஸ்கே ஹைனிக்ஸ் கிட்ட இருந்து ரேம், ஹை பேண்ட்வித் எல்லாமே வாங்கிடுறானே வைங்க. அதையும் வாங்கிட முடியுது, காசு இருக்கு வாங்கிடுறான்.
கூலிங்கு பவர் கிரிட்டுக்கு எங்கே போவேங்கிறான். தண்ணி தேவை பாஸ், எவ்வளோ தண்ணி தேவை தெரியுமா? அடுத்து பவர் கிரிட் நான் எங்கே போவேன், பவர் ஆல்ரெடி இருக்கிற பவர் எல்லாமே எப்படி போயிட்டு இருக்கு, நான் இங்கேருந்து அப்போ இதெல்லாம் மேட்ச் பண்ணணும் ப்ரோ. டக்குன்னு வெளிலேருந்து பார்த்தா அப்படி தெரியுதுன்னா இந்த ஏஐ பேஸ்டு கம்பெனிஸ் எல்லாருமே காசை இறக்கிறாங்க, என்னமோ பண்ணுறாங்க, ஈஸியாக பண்ணிட்டு போயிடுறாங்க, காசு பார்த்துறாங்கன்னு எல்லாரும் பேசலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் செம கிரேசியாக இருக்குது. சரி, இப்போ இது கூகுளோட கதை ப்ரோ. அப்போ அப்படியே வந்து இப்போ நான் ஆப்பிளுக்கு வரேன். கூகுள் ஆல்ரெடி இதுக்கே புலம்பிட்டு இருக்கான். இப்போ கூகுள் இது மட்டும் பண்ணுறானான்னு பார்த்தா ஒரு ஆட் பேஸ்ட் கம்பெனி அவன் கதையை விடுங்க. ஆப்பிள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்பிளும் ஆட் ஆனால் வந்து வெளியில தெரியாது. சரி, ஆப்பிள் வந்து என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹார்ட்வேர்ல அதிகமா இருக்கான்னு வைப்போம். அவன் வந்து அவனோட ஈகோ சிஸ்டம் அதை பேஸ் பண்ணி தான் மக்கள்கிட்ட அவன் ரீச் பண்றான். அப்போ அவன் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணணும். அந்த ப்ராடக்ட் பண்ணாதான் அவனோட ரெவன்யூ எப்படி பூஸ்ட் ஆகும்னா, ப்ராடக்ட் எவ்வளோ அதிகமாக சேல் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும்னா உள்ள வர எல்லாருமே சர்வீஸ்க்கு வந்து சைன்இன் பண்ணுவாங்க. ஆப்பிள் மியூசிக், ஆப்பிள் கிளவுட் பார்த்து தான் கூகுள் இப்போ கெட்டு போறான். எல்லாமே சர்வீஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் கொண்டு வரது ஆப்பிள் பார்த்து தான். அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கே ஒரு பக்கம் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் ஹிட் ஆகி தெரிஞ்சிருச்சு. என்னன்னா நம்ம டிவைஸ் மட்டுமே தள்ளிட்டு இருக்க முடியாது, ஆட்டோமேட்டிக்காக சர்வீஸ் பேஸ் பண்ணி புஷ் பண்ணாதான் ரெவன்யூ பார்க்க முடியும். இப்போ ஒரு யூசருக்கு நான் ஒரு டிவைஸ் கொடுக்குறேன். எக்ஸாம்பிள் சொன்னா பிக்சல் 6 எடுத்துக்கோங்க ப்ரோ. இப்போ Android 17 வந்ததுக்கு அப்புறமா அது அப்படியே தான் ஓடிட்டு இருக்கு. நல்லா இருக்கு. அதுல வந்து பேட்டரி பல்ஜ் இஷ்யூ இருந்ததா? எஸ் இருந்தது, அவ்வளவுதான். அந்த இஷ்யூல அதெல்லாம் மத்தெல்லாம் ரேர் இஷ்யூன்னு வச்சுக்கோங்களேன். பேட்டரி பல்ஜ் இருந்தது. பட் இப்போ என்ன ஆயிடுது, அப்போ 5 வருஷமா ஒருத்தரால அதை யூஸ் பண்ண முடியுதுன்னும் போது அது வந்து ஒரு பக்கம் ஒரு பிராண்டுக்கு வந்து பாசிட்டிவா இருந்தாலும் அதே பிராண்டுக்கு என்ன வருத்தமா இருக்கும்னா சர்வீஸ் அடிக்கடி வந்தா எனக்கு சர்வீஸ் காசு கிடைக்குது, அப்புறம் வந்து ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா அடுத்த ஃபோன் மாத்துவான், ஆனா என் மேல இருக்க ட்ரஸ்ட் போயிடுது. அப்போ இது எல்லாமே நான் மினிமைஸ் பண்றேன். அதே சமயம் காசு வேணும்னா சப்ஸ்கிரிப்ஷன் தான். அப்போ அந்த சர்வீஸ்குள்ள ஆளை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ இந்த இடத்துல அடுத்து என்ன தெரியுமா ஒரு கேள்வி வந்தது, சாம்சங், SK hynix, மைக்ரான் இருக்காங்களா? அப்படியே நான் இங்கே பார்க்குறேன் கூகுளில் வந்து அதாவது யூஎஸ்ல வந்து ஜுடிஷியரி இப்படி ஒன்று பண்ணுது அப்படின்னும் போது ஏன் பண்ணுதுன்னு யோசிச்சேன். ஏன் பண்ணுதுன்னு பார்த்தா ஒரு பக்கம் சுந்தர் பிச்சை என்னடானா சைனாவில் இருக்கிற ரேம் மேக்கிங் கம்பெனிஸோட டாக்ல இருக்காருன்னு வந்துச்சு. இன்னொரு பக்கம் ஆப்பிள் என்னடானா ட்ரம்ப் கிட்ட வந்து எனக்கு சைனாவில் இருக்கக்கூடிய ரேம் மேக்கிங் கம்பெனிஸோட நான் பேசுறதுக்கு எனக்கு ஃப்ரீடம் வேணும், ஓகே அவங்க கேட்குறாங்கன்னு வருது. இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா மொத்தம் அவங்களுக்குள்ளார ஒரு சில பிரச்சனை இருக்கு. அதனால அவங்க சைனாவோட ஒர்க் பண்றதா இருந்தா ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அது வந்து பொலிட்டிக்கல் இது அது இதுன்னு வைங்க. சரி, இப்போ அப்படியே வந்து அப்போ உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒன்னு யூஎஸ்ல வந்து வாடா ஜுடிஷியல் வழியா நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு தேவை ரேம், ஹை பேண்ட் வித் மெமரியும் ரேமும் நமக்கு அதிகமாக தேவைப்படுது. நம்ம கம்பெனிஸ் எல்லாம் கதறுது. ஏன்னா இவங்க அப்போ இவங்களுக்கு யார் அதை சப்ளை பண்றது? நீங்க தானா? நீங்க மட்டும் வளர்ந்துகிட்டு இருக்கீங்களா? இப்போ இதே கம்பெனி வந்து எல்லாத்தையும் யூஎஸ்ல இருந்தே பண்ணிட்டு இருக்காங்க. யூஎஸ் எக்கானமி தான் க்ரோ ஆகும். ஆமா கண்டிப்பா. ஓகே, அப்போ வந்து யூஎஸ் என்ன ப்ரோ பண்ணும்? அதெல்லாம் அப்படிதாங்க சிச்சுவேஷன் இதுதான். ரெஸ்பாண்ட் கூட பண்ண மாட்டாங்களே. இல்ல நமக்கு நிலைமை என்ன ப்ரோ? நம்ம நிலைமை யோசிங்க. நாம வாங்கி தான் அவனை இம்போர்ட் பண்ணி நம்ம அப்ப எதாவது கேட்டோம்னா என்ன சொல்லுவோம்? நம்ம இந்தியன் இது சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த மாதிரி அந்த கண்ட்ரிக்கெல்லாம் அந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து ஃபைன் போட்டாங்கன்னு சொன்னா ஒத்துப்பாங்களா? அவங்க என்ன சிம்பிளா சொல்லுவாங்க, இந்தியால யூஸ் பண்ணதை ரெடி பண்ணதை யூஸ் பண்ணுங்க அப்படிம்பாங்க. இல்லாட்டி யூஸ் பண்ணாம இருறானுவான். அதுதான் இன்டெரக்டா அதான் சொல்ல வராங்க. ஓகே, அப்போ நீ வந்து உன் ஊர்ல இருக்கிற கம்பெனிஸ்க்கு சப்ளை செயின் வந்து அடி வாங்குதுன்னு உடனே சப்ளை செயின்ல இன்வால்வ் ஆன எல்லார் மேலேயும் போய் கை விட்டு நோண்டுவ அப்படின்னா அவங்க அமெரிக்கா ஆல்வேஸ் டூ த சேம். அப்போ இது தோணும்ல ப்ரோ. அதாவது மக்கள் என்ன தெரியுமா பொசுக்குன்னு என்ன பேசிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ட்விட்டர்லாம் 3 பேருமே கிரீடி கம்பெனிங்க. யாரு? சாம்சங், SK hynix, மைக்ரானு. ஒருத்தன் என்ன சொல்றது, அந்த டயத்துல அவனுக்கு லாபம் வரும்போது தான் அவன் வளர முடியும் ப்ரோ. அது மட்டும் இல்லை ப்ரோ, அடுத்து நான் கேட்குறேன் ப்ரோ. இதில் ஒரு கேள்வி எனக்கு நிறைய கேள்வி வந்தது ப்ரோ மைண்டில். யோசிக்கும் போது எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. இப்போது நான் வந்து தொடர்ந்து ஒரு மாதம் நான் போடுற வீடியோலாம் நல்லா இருக்குன்னு வைங்க ப்ரோ, சரியா? அதுக்காக நான் அதே ஜானரில் உள்ள வீடியோவே நான் அதுக்கப்புறம் அடுத்த மாதமும் போட்டேன்னா சிலருக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், அவ்வளோதான். சரியா? அப்போ நான் மாற்றணும் ஒன்று. இப்போ இதே தான் அவனுக்கும் கதை என்னன்னா, இப்போது ரேம் ப்ரொடியூஸ் பண்ணுறான், ஹை பேண்ட் வித் மெமரி ப்ரொடியூஸ் பண்ணுறான். அடுத்து இப்போ பார்த்துருப்பீங்க UFS 5 வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு. 4.1 விட 2 டைம்ஸ்க்கு மேலே ஃபாஸ்ட்டாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், அதுக்கு R&D பண்ணணும். R&Dல எவ்வளவோ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள விட்டுறதெல்லாம் வீணாக போகும். அப்போ அதெல்லாமும் வந்து அவன் மேக் ஓவர் பண்ணணும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு பாயிண்ட் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ கூகுள் வந்து என்ன பண்ணுறான், அவனோட டேட்டா சென்டர் வைட் அப் பண்ணிட்டே வரான். ஒரு பாயிண்ட்ல வந்து டிமாண்ட் மீட் ஆகிடும். இதுக்கு மேலே உலகத்தில் கம்பெனியும் இல்லை, பாப்புலேஷனும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சேச்சுரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. பாப்புலேஷனும் டிக்ளைன் தான் ஆகும் இனிமேல். அப்போ கம்பெனிஸும் டிக்ளைன் தான் ஆகும் ஒரு கண்டிஷனுக்கு மேலே. ஏன்னா அந்த ஒரு ரிதம் வரும், காற்றுள்ள போதே தொற்றிகள் மாதிரி ஒரு ரிதம் வரும். இந்த ரிதம் என்னன்னா ஏஐ ரிதம். இந்த ரிதம்குள்ளார யாரெல்லாம் போய் வைப் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் என்ன பாசிபிலிட்டினா கிளிக் ஆக பாசிபிள் பிசினஸ். ஸோ எல்லாரும் உள்ள வருவாங்க. அதே மாதிரி கிளிக் ஆகலன்னு தெரிஞ்சவொன்னு என்ன பண்ணுவான், அவன் எல்லாரும் அவனோட கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு வெளில போவான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கூகுள் டேட்டா சென்டர் நிறைய இடத்துல ஓடும், ஆளே இருக்காது. இப்போ அந்த பாயிண்ட் கிட்ட வரும்போது என்ன ஆகும்னா கூகுள் வந்து மெயின்டெனன்ஸ் ஸ்பேஸ் உள்ள போயிடுவான். இப்போ கூகுள் மெயின்டெனன்ஸ் ஸ்பேஸ் உள்ள போறான்னா அதே மாதிரி எல்லா ஏஐ கம்பெனிஸும் மெயின்டெனன்ஸ் ஸ்பேஸ்க்குள்ள போகும், இன்க்ளூடிங் NVIDIAக்கு போலப்ப எப்படி போகும் அப்படின்னு பார்த்தா இப்போ ஆல்ரெடி GeForce Now இந்த மாதிரியான ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் அண்ட் பிளான்ஸ் வச்சு தான் ஓட்டுறான்னு வைங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏஐ ரிலேட்டடான விஷயங்கள் அவங்களுக்கு சேச்சுரேட் ஆகுதுன்னா
அடுத்து இவன் வேற ஏதாவது ஒன்று கொண்டு வருவான். இப்போ கியூடா கோர்ஸ் வச்சு பேசுற மாதிரி அடுத்து வேற ஒன்று பப்ளிக்கு கொண்டு வந்தா இது உங்களுக்கு இன்னும் ஃபாஸ்டா இருக்கும். உங்க அந்த மாதிரி புதுசா ஒரு டெக் உள்ள கொண்டு வரணும்னா R&D பண்ணணும். ஸோ அப்போ எல்லாத்துக்குள்ளேயும் அது இன்வால்வ் ஆகும். இப்போ இந்த இடத்துல தான் என்ன தோணுச்சுன்னா ப்ரோ, இப்போ டப்புன்னு வந்துட்டு சாம்சங் மைக்ரான் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ் வந்து இப்படி மிரட்டிச்சுப்பா, பயமா இருக்குது, நம்ம வந்து புதுசா என்ன பண்ணலாம், ஒரு 1500 ஏக்கர்ல வந்து ப்ரொடக்ஷன் பிளான் போடலாம்னு சொல்லி போடுறாங்கன்னு வைங்க. போட்ட இடத்துல ஆளுங்களை வேலைக்கு எடுப்பாங்க. இப்போ கூகுள் பாருங்க, நான் சொன்னேன்னா எல்லா கண்டிஷன்ஸும் முடிஞ்சு 3 வருஷத்துல இந்த வேவ் குறைஞ்சி கூகுள் சேச்சுரேஷன் பாயிண்ட் ஹிட் ஆகி மெயின்டெனன்ஸ் ஸ்பேஸ்க்குள்ள போயிடலாம். இப்போ டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுதுன்னா கம்மியாகுது, பட் ப்ரொடக்ஷன் மேலே இருக்குது. இப்போ அவங்க பாவம் மாட்டிட்டு முடிப்பானுங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனி அந்த மொத்தமாக இப்போ ப்ரொடியூஸ் பண்ண அந்த இடத்த இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே யாருக்கா விற்கணும், கை மாற்றி விடணும். ஆனால் மாற்றி விடணும்னாலும் ஜோக் என்னன்னா அவன் சொல்லுவான், என்னடி உனக்கே வியாபாரம் ஆகலை, நான் இப்போ அதை வாங்கி அடுத்து இப்போ ப்ரொடக்ஷன் குறையுதுன்னா அங்கே வந்து ஆள் வேலைக்கு எடுத்தவங்களாம் நிலைமை என்ன, அவ்வளோதான் முடிஞ்சா. அப்போ இது வந்து ஒரு சைக்கிள். இப்போ அவன் என்ன பண்றான், பிளே சேஃப் மாதிரி ரெவன்யூ நல்லா பார்க்க முடியுது, டிமாண்டையும் நான் ஃபுல்ஃபில் பண்ண முடியுது, ஏன்டா ஆல்ரெடி இருக்கிற எம்ப்ளாயிஸ் ஹாப்பியா இருக்கிறாங்க, நானும் ஹாப்பியா இருக்கிறேன், நல்ல லாபம் வருது அப்படின்னு அவன் இருக்கான். இதுதானே ப்ரோ இப்போ நம்ம பிசினஸ் பண்ணாலும் நம்ம அதானே ப்ரோ யோசிப்போம். ஓவரா வந்து நம்ம வந்து நிறைய இன்கமிங் வருது, தட் மீன்ஸ் ரெக்வஸ்ட் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிட்டு டிமாண்ட் நீங்கள் சும்மா டிமாண்ட் குறைஞ்சுன்னா மொத்தமாக இழுத்து முடியும். இப்போதைக்கு எனக்கு இருக்கா, நான் பேட்ச் கொடுக்குறேன், சரி இந்த அக்ரி பண்ணுறேன், எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுறேன், போட்டு டெலிவர் பண்ணுறேன். இப்போ இவன் பாருங்க ப்ரோ, இந்த இடத்துல பிளே சேஃப் மாதிரி ஆயிட்டு இன்னொரு பக்கம் நம்ம பார்த்துருப்போம் முக்கியமான கல்நாட்டம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி போயிட்டு இருக்கா. இதுல ஹைலைட் என்னன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, சைனா வந்து எப்பயுமே செம்ம டிஃப்ரெண்ட் ப்ரோ. அவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு டைப்பான பொட்டன்ஷியல் இருக்கு, அதை ட்ரிகர் பண்றதுக்கு கவர்மெண்ட் உடனே உள்ள ஃபண்ட் இறக்கி பண்ணி நல்லா இது ஓகே. இப்போ அவன் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா சோர்ஸ் இருக்கிறதுனால தான் இவ்வளோ இதை பண்ண முடியுது. கண்டிப்பா ப்ரோ, பவர் சோர்ஸும் சரி, வாட்டர் சோர்ஸும் சரி. ஆமா, அதே மாதிரி அவங்களோட ரேர் எர்த் மெட்டல்ஸ் பாருங்க ப்ரோ. சத்தியமே இல்ல ப்ரோ, இப்போ நம்ம இந்த ப்ரொடியூஸ் பண்றதுக்கு போர்ட் லெவலு, சிலிக்கானு எல்லாமே எடுத்துக்கோங்க. நம்ம இது இப்போ லித்தியம் அயன் எடுத்துக்கோங்க பேட்டரிக்கு. இப்போ சிலிக்கா கார்பைட்னா என்ன, அதுவும் லித்தியம் அயன் தான். உள்ள வந்து கார்பன் பிரசன்ஸ் இந்த இது அதிகமாகுது. ஸோ இந்த கான்செப்ட் தான். ஸோ மிக்சிங் தான் மாறுது. அப்போ இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் மினரல்ஸ் எல்லாமே நிறைய அவன்கிட்ட இருக்கு. கண்டிப்பா அதை சோர்ஸ் பண்ணி வச்சிருக்கான் ரொம்ப காலமா. ஸோ அவன் வந்து அந்த இடத்துல பவர்ஃபுல்லா தான் இருக்கான். அப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து எப்படிலாம் கேள்வி வருதுன்னு பார்த்தா, இப்போ அவன் உள்ள ஒரு பிளேயரா வரான்னு வைங்களேன், அதான் அவன் வரான்னு தெரியுதுல்ல. அப்போ அவன் வந்து கரெக்டா பண்ணிட்டானா எனக்கு இன்னும் சந்தோஷம் தான். யார் இப்போ சாம்சங்க்கு, மைக்ரானுக்கும், SK ஹைனிக்ஸ்க்கும் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, குறுக்கால இப்போ அவன் வரானா இவங்களுக்கு என்ன ஆகும்னா இவங்களோட ப்ரொடக்ஷன் சைக்கிள் கொஞ்சம் குறையும், ஸ்லோ தான் ஆகும். இது எல்லாமே எனக்கு புரியுது ப்ரோ. இப்போ வந்து என்னன்னா, யார் அந்த எண்ட் யூசர், இவ்வளோ இது பண்ணி இது பண்றதுக்கு யார் யூஸ் பண்ண போறான்றத கேட்குறேன். இப்போதான் மக்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன், 100 பேர்த்துல 10 பேர் தான் ஏஐ வந்து யூஸ் பண்றாங்களோ இல்லை அதை போய் சும்மா பாக்குறாங்க. 90 பேர் வந்து ஃபோன் கால் யூஸ் பண்றதுக்கும் பேசுறதுக்கும் நம்ம இது பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஏஐ எங்கே ரொம்ப டிமாண்டடாக இருக்குன்னா ஐடி செக்டர்ஸில் வந்து இப்போ ரொம்ப என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, எல்லாமே ஃபைன். பட் ஆனால் அது எந்த லெவலுக்கு அது வந்து ரீச் ஆகும், ஏன்னா அதோட செக்யூரிட்டிஸ், அந்த கம்ப்ளைண்ட்ஸ் அதெல்லாம் அது மீட் பண்ணணும். கரெக்ட் ப்ரோ. எனக்கு இப்பயும் கூட என்ன தெரியுமா ப்ரோ தோணுது, எம்ப்ளாயிஸோட லைஃப் அட் ரிஸ்க் இல்லைன்னு நான் எங்கேயுமே சொல்லலை. கண்டிப்பாக ஓகே, ரிஸ்க் இருக்கு. ஆனால் அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் பார்த்தேன். என்னன்னா, எம்ப்ளாயியோட ப்ரொடக்ஷன் அண்ட் எஃபிஷியன்சி இருக்குல்லையா, ப்ரொடக்டிவிட்டி, அது இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி வந்து அவர் ஒரு 1000 லைனுக்கான ஏதோ ஒரு வேலையை பார்க்குறாரு, அதை பார்க்க 5 நாள் ஆச்சுன்னா அதே எம்ப்ளாயி இப்போ ஒரு AI டூல் வச்சு பார்க்குறாரு, பார்த்தா ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிச்சிடுறாரு. கண்டிப்பாக. ஸோ அப்போ இந்த விஷயம் மாறுது. அப்போ இப்போ இதுக்கு அடாப்ட் ஆகக்கூடிய ஒரு சிலர், இது எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம்னா, கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட் வரும்போது கம்ப்யூட்டரைஸ் ஆன ஒரு டைம்ல யாரெல்லாம் கம்ப்யூட்டருக்கு அடாப்ட் ஆனாங்களோ அவங்களுக்குலாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் பிரைட்டன் ஆச்சு. ஸோ அடாப்டேஷன் அப்படிங்கிறது ஹியூமன் லைஃப்ல எப்பயுமே இருந்திருக்கு. இப்போ சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் கதையா அதானே ப்ரோ இத்தனை வருஷத்துல. கண்டிப்பா 2000 ஒரு சேஞ்ச் நடந்துச்சு, அப்போ எல்லாரும் அடாப்ட் ஆகலையா, அதே மாதிரி தான் அடுத்து இந்த 2025 30க்குள்ள ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும். கண்டிப்பா இருக்கும். அப்போ இதை நோக்கி நம்ம வந்து எப்படி பயணிக்கிறது, இதை வந்து நம்ம எப்படி ஸ்மூதன் பண்றதுன்னு பார்க்கணும். நானா ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கிறேங்க, சிஏக்கு சரியா, இதை நான் வந்து அனுபவத்தில் சொல்கிறேன், நிறைய பேர் பார்க்குறத வச்சு சொல்கிறேன். இந்த சிஏங்கிறது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு, அதுக்கு என்னைக்கு வந்து இந்த குழந்தைங்கள்லாம் வந்து படித்து முடிச்சுட்டு சிஏன்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சாங்களோ, உடனே எதுவுமே தெரியாத ஒரு 5000 பேர் 6000 பேர் வந்து இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சிட்டானுங்க. சரியா, எதையாவது ஒன்று ஆரம்பிச்சு அதை ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்துட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் வந்து பார்க்க போனால் சாம்சங் மைக்ரானோட கேவலமான விஷயம். சாம்சங் மைக்ரானாவது எண்ட் ஆஃப் தி டே எனக்கு ரேம கொடுத்துட்டு போயிடுவான். சரியா, அவன் காஸ்ட் தான் பிரச்சனை பண்றான், இவனுக்கு சக்சஸ் கொடுக்கும். ஆமா, இப்போ இவங்களை நம்பி வந்து உள்ள போற எல்லா பசங்களுமே என்ன சிஏ கிளியர் பண்ணிடுறாங்களா. கேட்டரிங்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க தெரியுமா, நிறைய ஒரு விளம்பரத்துல, நான் விளம்பர பேரை சொல்ல விரும்பல, கேட்டரிங்னு ஒன்று சொன்னாங்க. அதுக்கடுத்து ஒரு தொப்பன்ட்டு ஒரு 20-30 காலேஜ் கேட்டரிங் நாங்க ஓப்பன் பண்றோம், நாங்க கப்பல்ல வேலை வாங்கி தரோம். ஆனா கப்பல்ல போய் கடைசியில் பரோட்டா போட்ட நிலைமை மற்றவங்களுக்கு தான் தெரியும். இல்ல ப்ராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தா அதுதான். இல்ல ப்ரோ, இதே தான் எனக்கு தோணுது ப்ரோ. ஸோ என்ன ஆகுதுன்னா, சில சுச்சுவேஷன்ஸை வந்து ஹார்வெஸ்ட் பண்றதுக்காக எத்திக்ஸை மீறி நிறைய தப்பு பண்றாங்க. அந்த இடத்துல வந்து இவங்களை நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க தப்பு பண்றாங்க, ஆனா அந்த தப்போட ஸ்கேல்னு ஒன்று பார்க்குறேன் இல்லையா,
நம்ம ஊர்ல நடக்கிற கன்றாவிக்கு மத்தியில் இது எவ்வளோ பரவாயில்லன்னு தோணுது. ஆனா யூஎஸ்க்கு பிரச்சனைங்கிறனால தான் அவன் தலையிடுறான். அவனோட அவன்கிட்ட இருக்கிற கம்பெனிஸ்க்கு பிரச்சனை. இப்ப நாளை பின்ன லாவாவுக்கும் ஏஐ பிளஸுக்கும் பிரச்சனை, ரேம் பத்தல, அவங்க வந்து நம்ம கவர்மெண்ட் கிட்ட ரெக்வஸ்ட் பண்றாங்க, நம்ம கவர்மெண்ட் எதோ இனிஷியேட் பண்ணுது அப்படின்னா அது வேற. சரியா? ஆனா நம்ம கதையே வேற. சரி, ஓகே, சரி, ஒரு ஆசைதான். அந்த மாதிரியான ஒரு நிலைமையில யூஎஸ் இருக்கும்போது அவன் வந்து குளோபல் பவர்ங்கிற ஒரு மைண்ட் செட்ல அவனால கமாண்ட் பண்ண முடியுதுன்னு பண்றான். நீங்க சொல்ற பாயிண்ட் வேலை. ஆனா யூரோப்ல இருக்கவன் பாருங்க, எண்ட் யூசருக்கு என்ன பெனிஃபிட்ஸோ அதுக்கு தான் அவன் இது பண்ணுவான். ஆனா யூஎஸ் அப்படி கிடையாது. இந்த கம்பெனிஸோட க்ரோத் கெயின், ஏன்னா அவனுக்கு வந்து இது நல்லா இருக்கணும், அவனோட எக்கானமி க்ரோ ஆகணும். ஸோ அந்த இதுதான் பார்க்குறான்னு தவிர அந்த கடைசியை யூஸ் பண்ணுறவன் அவன் கெட்டு போனா என்ன, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்றது தான் ப்ரோ. அப்படியே பார்த்தாலும் கூட எனக்கு அதெல்லாம் காண்டாகி தான் அந்த வீடியோவில் நான் பேசியிருக்கேன் ப்ரோ. என்ன பேசியிருக்கேன்னா, இப்போ யூஎஸ் கம்பெனி வந்து கூகுளும் ஆப்பிளும் அவங்களோட வாழ்க்கையே, அவங்க வாழ்வாதாரம் ஒரு நாளும் அவங்க மூச்சோட காரணமே இந்தியன்ஸ்னு சொல்லலாம். அவ்வளோ கன்சியூமர்ஸ் நம்ம இருக்கும். இப்போ யூடியூபாக இருக்கட்டும், யூடியூப் மியூசிக்காக இருக்கட்டும், ஆப்பிள் மியூசிக்காக இருக்கட்டும், ஆப்பிளோட ஐக்ளவுடாக இருக்கட்டும், ஆப்பிள் ஆர்கேட், ஆப்பிள் ஒன் இருந்து கூகுள் சர்வீசஸ் எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், மொபைல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் குளோபல் பாப்புலேஷன்ல நம்ம எங்க இருக்கோம், எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம ஹோல்ட் பண்றோம் போது பெரிய விஷயம் இது. கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இன்டர்நெட் மூளை முடுக்கும் சேர்ந்தது எங்க இந்தியாவில் நல்லாவே சேர்ந்துருக்கு. ஆப்பிரிக்காலையும் மூளை முடுக்கெல்லாம் இன்டர்நெட் இந்த அளவுக்கு எக்ஸ்போஜரோட இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்போ நம்ம மார்க்கெட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு நிறைய ஃபீட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்க நமக்கு ஏதாவது ரிட்டர்ன் கொடுத்தாங்களா நான் தேடி பார்த்தேன், ஒன்றும் தரல. இப்போ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, இதை பத்தி நானும் பரத்தும் பேசிட்டு இருந்தோம். நாங்கள் அப்படியே ஒரு பாட்காஸ்ட் பண்ணணும்னு யோசிச்சோம். ஏன்னா நோக்கியாவை எடுத்துக்கோங்க ப்ரோ. அவன் வந்து ஒரு ஃபின்லாண்ட் கம்பெனி, ஃபினிஷ் கம்பெனி. யூரோப்பில் இருக்கிற மக்களுக்காக அவன் ஃபோன் பண்ணுறான்னு பார்த்தாலும் குளோபல் மக்களுக்கு ஃபோன் பண்ணான். சரி, குளோபல் மக்களுக்கு ஃபோன் பண்ணான்னு பார்த்தா இந்தியாவை வந்து ஒரு மார்க்கெட்டாக வந்து பார்க்குறான். இந்தியன் மார்க்கெட்டில் அவன் பொட்டன்ஷியலி பெரிய ஹைட்டை ரீச் பண்ணதுக்கப்புறமா இங்கே கன்சியூமர்ஸ் அதிகமாக இருக்காங்கிறது அவன் புரிஞ்சுக்கிட்ட உடனே நல்லா யோசிச்சு பாருங்க, இந்தியாவில் இத்தனை ஸ்டேட் இருக்குது, இத்தனை லாங்குவேஜ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 லாங்குவேஜ்னு ஆரம்பிச்சு 18 லாங்குவேஜ்னு ஆரம்பிச்சு எல்லா லாங்குவேஜ் சப்போர்ட்டும் பட்டன் ஃபோன் வரைக்கும் வந்துச்சு. ஆமாம், நம்ம ஊருக்காக என்ன பண்ண முடியுமோ பண்ணலாம். நம்ம ஊருக்காக என்ன பண்ண முடியும், இந்த லோக்கல்ல இருக்கிற பீப்புளுக்கு என்னெல்லாம் மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுத்தா நல்லா ப்ரோ. இது ஜாதகம் பார்க்கறதெல்லாம் வந்துச்சு ப்ரோ, ஆப் இன்னாப்பா எனக்கு தெரியல. ஜோசியம்லாம் வரும் ப்ரோ. ஜோசியம்லாம் வந்தீங்கன்னா உள்ள போனீங்கன்னா சிம் கார்டு பக்கத்துலேயே வந்து ஒரு டூல்னு அந்த மாதிரி ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா நம்ம நிறைய அந்த கரன்சி கன்வெர்ட்டர் அதுன்னு வைக்கலாம்ல, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இதெல்லாம் கூட வர ஆரம்பிச்சது ஜோசியம்னு. இப்போ நம்ம லோக்காலிட்டியில இருக்கிறவங்க என்னெல்லாம் பண்றாங்களோ அதெல்லாமே உள்ள வர ஆரம்பிச்சது. கண்டிப்பா. ஸோ அப்போ இது நான் இங்க ஆண்ட்ராய்டில் பாக்குறேன்னா இல்ல ப்ரோ. இப்போ ஆண்ட்ராய்டில் முக்கியமா நான் யாரை கேள்வி கேட்கலாம்னா கூகுளை கேட்கலாம். உன்ட்ட அவ்வளோ விஷயம் இருக்கு, நீ பண்ணலாம். இந்தியா அப்படிங்கிற இந்த டிமோகிராஃபில இருக்கிற பீப்புளுக்கு இவங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத நீ டிசைட் பண்ணலாம். நீ என்ன கொடுத்துட்ட இன்னி வரைக்கும். இப்போ ஜெமினியே இருக்கு அப்படின்னாலும் ஜெமினி வந்து எவ்வளோ விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா அதுவே கால் ஸ்கிரீனிங் ஆரம்பிச்சு ஹோட்டல் புக் பண்றதுல இருந்து எல்லாமே அங்க நம்ம கிட்டத்தட்ட 6 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். கரெக்ட். ப்ளஸ் இப்போ கூகுளில் லாஸ்ட் இயர் ஆண்ட்ராய்ட் 17 கூட ஏதோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது யூஎஸ்ல மட்டும் அந்த 3D வியூ மேப்ல மேப் இங்கேயும் பண்ணலாமே. அதெல்லாம் இந்த மாதிரி அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அது ஓகே, அது நான் ஒத்துக்கிறேன். அது எனக்கும் அதெல்லாம் தோணும் ப்ரோ, அதெல்லாம் இருக்கு. ஆனா எங்க மக்களுக்குன்னு ஒரு சில டிமாண்ட்ஸ் இருக்கு. அதை நான் சொல்றேன். நீ எனக்கு மேப் தர வேணாம், சரியா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தர வேணாம். கூலிங்கு பாரு, இங்க இந்த டிராபிக்கல் ரீஜன்ல இருக்கிற மக்கள் எப்படி கதறிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து என்ன சார்ஜ் போட்டா போன் ஸ்லோவா சார்ஜ் ஏறுதுங்கிறாங்க. சார்ஜ் ஏற மாட்டேங்குது. சார்ஜே ஏறல. ஹீட்டிங் இஷ்யூனால என்ன ஆயிடுது, த்ராட்டில் ஆகிட்டே இருக்கு. சும்மாவே வந்து பர்ஃபார்மன்ஸ்ல ஆவரேஜ் தான், அதுலயும் த்ராட்டில் ஆயிடும். அப்படின்னா எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாரு. இது கூகுள் கிட்ட மட்டும் இல்ல ப்ரோ, சேம் அப்ளைஸ் டு ஆப்பிள். அவ்வளோ பண்றான் $1 trillion கம்பெனி. அவனுக்கும் பாத்தீங்கன்னா ரத்தக்காக வாங்கிட்டு இருக்கு. எல்லாருமே இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா அவ்வளோ கமெண்ட் என்னன்னா, அண்ணன் ஒரு 30-40% நின்று போச்சு, டெம்பரேச்சர் குறையட்டும் அப்புறம் சார்ஜிங் ரெஸ்யூம் பண்றேன்னு சொல்லுதுன்னு. இது ஏன் நடக்குது? நல்ல விஷயம். எல்லாத்துலயுமே இந்த பிரச்சனை வருது ப்ரோ. அப்போ இதுல எனக்கு என்ன ஃபன்னுனா, அவனும் கிரீடியான கை தான். யாருன்னா சைனீஸ். அவனுங்களும் வந்து கம்மியான அமௌண்ட்டுக்கு பண்ணி அதிகமான அமௌண்ட்டுக்கு விற்கிறானுங்கன்னே வைங்க. ஆனால் அவன் கூட பார்த்தா இப்போ நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூலிங் மெக்கானிசம் அது இதுன்னு ஏதோ 4 வார்த்தையை சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நிஜமாவே இங்கே ஒர்க் அவுட் ஆகுது ஒரு சில ஃபோன்ஸில். ஆமாம் ப்ரோ. OnePlusலாம் வந்து இப்போ வரைக்கும் சொல்கிறேன், அந்த OnePlusஸோ சரி, ஐக்யூ, இவங்க விவோ, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸாக இருந்தாலும் அவங்க வந்து தெர்மலில் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடுறாங்க. கண்டிப்பாக ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடுறாங்க. இதுக்கு இன்னொரு இது ஞாபகம் இருக்கா ப்ரோ? ஒரு சில வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போது யூஎஸில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பில்டிங்ஸ், அதுவும் மக்கள் வாழக்கூடிய பகுதி எல்லாமே வுட்டால் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ஒரு வேவ், ஓகே, வேவோட பெனிட்ரேஷன் அப்படின்ற பாயிண்ட் வரும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல், அதாவது கான்கிரீட்டு, கம்பி எல்லாமே இருக்கு. ஸோ இது வந்து இன்னும் சாலிடான ஒரு ஸ்ட்ரக்சர். இதுக்குள்ள வந்து பெனிட்ரேட் ஆகிறது கஷ்டம் தான். அப்போ நீ வந்து இப்போ பிக்சலோ இல்லாட்டி ஐஃபோனோ இல்லாட்டி சாம்சங்கையும் சேர்த்து தான் சொல்லணும். எல்லாம் பண்றீங்கன்னா உங்களோட
நல்லாவே எனக்கு தெரியுது. இப்போ அங்க இருக்கிற ஒய்ஃபையை ரிசீவ் பண்றது ஷாமி ஃபோனோ இல்லாட்டி ஒரு ஓப்போ ஃபோனோ இல்லாட்டி ஒரு விவோ ஃபோனோ ரிசீவ் பண்ற மாதிரி கூகுளோ ஒரு பிக்சலால பண்ண முடியல. ஒரு 10 மீட்டர் 20 மீட்டர் தாண்டாலே ஒரு பாயிண்ட் குறைஞ்சிரும். அப்போ நம்ம லொக்காலிட்டிக்கு நீ ஃபோன் விற்கிற அப்படின்னா அப்போ நீ என்ன பண்ணணும், உங்க ஊருக்காக மில்லிமீட்டர் வேவ் ஆட் பண்ண முடியுது, உங்க ஊருக்கு ஸ்பெசிஃபிக்காக ஹார்ட்வேர்ல சேஞ்சஸ் பண்ண முடியுது. அப்போ எங்க ஊருக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது பண்ணி வித்து தொலைடா. அதுக்கு ப்ராடக்ட் ரெடி பண்ணல. இதுதான் சொல்றேன் ப்ரோ. அப்போ இங்கெல்லாம் கேள்வி யாருமே கேட்கலையா? இல்ல அது ஆப்ல பண்றாங்க. பட் ஆனா இன்பில்டா நம்மளுக்கு தேவையான ஹார்ட்வேர் லெவல்ல பண்றாங்களான்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது. அதுதான் எனக்கு இப்போ எப்படி இருந்ததுன்னா, இவ்வளோ பிரச்சனையை வச்சுட்டு நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம். இதில் போய் சாம்சங், எஸ்கேனிக்ஸு, மைக்ரானை போய் தொங்கிக்கிட்டு எனக்கு என்னென்னா அவன் நிலைமையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும் சில சமயங்களில். இப்போ அதான் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக இருக்கிறவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, ஒன்றும் இல்லை, பிரச்சனை தான், ப்ராப்ளம் தான் தெரியும், அவனுக்கு பார்க்குற லாபம் ஸ்கேலுக்கு அதுக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தேன் ப்ரோ, எக்ஸாக்ட் நம்பரான்லாம் எனக்கு தெரிலங்க, நான் பார்த்தேன், அதை வச்சு சொல்கிறேன். ஓகே, ஆப்பிள் வந்து எல்லா டிவைஸும் அதுவும் முக்கியமாக ப்ரோ மாடல்ஸ் விற்கும் போது அவனுக்கு வரக்கூடிய ரெவன்யூ வந்து 60% பாசிட்டிவாக வரும். 100 ரூபாய்க்கு பொருள் விற்றா 60 ரூபா எடுத்துப்பான். அப்போ அதில் R&D பண்ணலாம், நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அப்படி R&D பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணலான்னு போது தான் யார் கேட்டான்னு தெரியல விஷன் ப்ரோ பண்ணிக்கிட்டு இருந்தான். இத்தனை வருஷமாக வந்து வடை சுட்டு செகண்ட் கொடுத்தாங்க, அதுக்கடுத்து என்ன ஆச்சுன்னு அது மக்களுக்கு என்ன யூஸ் ஆகும்னு யோசிக்காம, எனக்கு புரியுது நீ வந்து பயோமெடிக்கல்ல மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸில் பெரிய ஆளாக போகிற, டாக்டர் வந்து சர்ஜரி பண்ணுறதுக்கு ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் உனக்கு புரியுது. நீ ரொபாட்டிக்ஸில் ஏதோ பண்ணுறியா எனக்கு புரியுது. அந்தந்த ஃபீல்டுக்காக நீ இன்வெஸ்ட் பண்ணேன்னா எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. அது இல்லாமல் பப்ளிக்கு இவருக்கும் எனக்கும் வந்து விஷன் ப்ரோனா நான் கேட்டேன், அது எனக்கு ப்ராக்டிக்கலாக எங்கேயாவது ஹெல்ப் பண்ணுதான்னு யோசிச்சு பார்த்தா விளங்கவே இல்லை. கண்ணு போனது அதுதான் 2.5 லட்சம் 3 லட்சம் கொடுத்து நான் ஏன்டா அதை வாங்கணும் அப்படி இருக்கு ப்ரோ. இப்போ ஆப்பிளோட அல்ட்ரா ஃபோனே எனக்கு வேல்யூ ஃபார் மணியாக ஃபீல் ஆகுது இதை பார்த்ததுக்கப்புறம். ப்ராக்டிகாலிட்டி பார்க்குறேன், எனக்கு வந்து எவ்வளோ கன்வின்சிங்காக இருக்குது, நான் எவ்வளோ தூரம் அதை யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யோசிக்கும் போது அது வேலைக்கே ஆகலை. அப்போ அதில் R&D கொண்டு போய் எனக்கு போட்டான். நான் வந்து கஷ்டப்பட்டு இப்போ 17 Pro Max வாங்கினேன்னா, நான் வாங்கின 17 Pro Maxல உள்ள 60% வேல்யூ அவனுக்கு வந்து லாபமாக போகுது. அதுலேருந்து ஒரு பங்கு தான் R&Dல போடுறான். R&Dல போட்டு என்னதை கழட்டினா எனக்கு என்னடா பண்ணி கொடுத்த, ஒன்றுமே பண்ணல. எதுக்கு இந்த அல்ட்ராங்கிற மூடுக்கு போனாங்க ஆப்பிள்? அதுவா ரொம்ப வருஷமா அவங்க வந்து ஃபோல்டு பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. பட் அந்த ஃபார்ம் ஃபேக்டர் வந்து ஹுவாயோ ஹானர் இவங்களோட அது நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா ஆப்பிள் வந்து கடந்த 6 வருஷமாவே இந்த ஃபார்ம் ஃபேக்டர்ல தான் வேலை பார்த்தனால மத்தவங்களாம் திருடிட்டாங்க அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லும். பட் ஆனால் ஃபார்ம் ஃபேக்டருக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கு? அது மாதிரி 6 வருஷம் அது கேட்டால் பேட்டன்ட் வச்சிருக்கேன்னு வாங்க, நாங்கள் ஹிஞ்சில் மட்டுமே கிட்டத்தட்ட 7 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கோம்னு ஏதாவது சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து சேலஞ்சிங்காக தான் இருக்கும், தெரியும். இப்பயும் கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரஜைலான ஒரு டிவைஸ் தான் அது, ரொம்ப ரிஸ்க் அதிகம் தான். ரிஸ்க் தெரிஞ்சு வாங்கினா ஓகே. இப்போ மற்றவங்களாம் காம்படிஷனில் இருக்கிறவங்களும் டிவைஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து ஃபோல்டு 4 மாதிரியான டிவைஸை பற்றி ரீசெண்டாக ஒரு வீடியோவில் கூட அதுக்கு தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது அந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய அந்த டிசைனில் உள்ள ஹிஞ்சி பக்கத்தில் இருக்கிற ரிப்பன் வந்து கட் ஆகிடும். அந்த ரிப்பன் கட் ஆகிடுது அப்படின்னா என்ன ஆகிடும்னா உள்ளே இருக்கிற டிஸ்பிளே கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிடும். அப்புறம் நெட்வொர்க் வந்து ரிசப்ஷன் படுத்துரும். ஆனால் டிவைஸை க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணால் நெட்வொர்க்லாம் ஒர்க் ஆகும், எல்லாமே ஒர்க் ஆகும். இந்த வீடியோ ஏதோ ஒரு வீடியோ ஆமாம். ஸோ அது வந்து அஸ்வத் யூஸ் பண்ணும்போது இது நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அதை பற்றி ரிசர்ச் பண்ணி பார்த்தா ஏப்ட பேருக்கு அந்த பிரச்சனை இருந்தது. அது ஃபோல்டு 4ல் வந்துச்சு. அந்த ரிப்பன் மட்டும் அப்போ மாற்ற முடிஞ்சது. 4500 ரூபாய்க்கு மாற்றிட்டோம், ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இப்போ என் கேள்வி என்னன்னா, இது வந்து எந்த அளவுக்கு இப்போ ஃபிக்ஸ் ஆயிருக்கும் அப்படின்னா, ஓகே அதுக்கப்புறம் அந்த ஃபோல்டபுள் ஃபோன்ஸில் இந்த அளவுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வரல, அப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி வெளியில் மார்க்கெட்டில் விட்டு லார்ஜ் ஸ்கேலில் எல்லாரும் அடாப்ட் ஆகி அதுலேருந்து வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வரதுக்கு 8வது ஜென்ரேஷன் இப்போ வரப்போகுது சாம்சங்கில். இப்போ அவன் ஹிஞ்செல்லாம் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஆமாம், ஆப்பிளோட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இது. ஆனால் இத்தனை வருஷமா அவங்க வந்து இருக்கான்னு சொல்றதுனால நம்பலாம். ஆப்பிள் ஓரளவுக்கு அந்த ஹார்ட்வேர்ல நம்பலாம். ஏன்னா அவனுக்கு இம்பாக்ட் ரொம்ப மோசமா இருக்கும், அது விளைவுகள் பின் விளைவுகள் மோசமா இருக்கும். ஆனாலும் கூட எனக்கு கேள்வி இருக்கு ப்ரோ, அப்புறமா என்னடா நொட்டுறதுக்கு நீ மட்டும் ஏதாவது பண்ணுவ, வித்தியாசமா சொல்லுவ, அப்புறம் வந்து ரேட் ஏற்றுவ, சாவடிப்ப, அப்புறம் இதில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இப்போ கேர் பிளஸோட ப்ரைஸ்லாம் ஏற போகுதுன்னு வேற நான் கேள்விப்படுறேன். ஏதோ டபுள் மடங்கு போகுது அப்படின்ட்டு இருக்காங்க, தெரியல என்ன. கேர் பிளஸ் ரேட் ஏறுதுங்கிறாங்க ப்ரோ. அப்புறம் பார்ட்ஸோட ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஒரு 10,000 எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். இது சும்மாவே 35,000 30,000 38,000 சம்திங் ப்ரோ, 38 to 39,000 ப்ரோ 17 Pro Max டிஸ்பிளே. இப்போ வந்து அது 48 மாறிடுங்கிறாங்க, 48 to 49. ஃபோன் அப்போ டிஸ்பிளே போச்சுன்னா ஃபோனை ஓரத்தில் வச்சுட்டு நோக்கியா 1500 ரூபா ஃபோன் வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. இதெல்லாம் நான் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா ப்ரோ, எனக்கு கோவம்லாம் இல்லை, பட் மார்க்கெட் இப்படி தான் ஒர்க் ஆகுதுங்கிறத சில சமயங்களில் நம்ம ரியலைஸ் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட்டுக்கு வரும். ஏன்னா ஆப்பிளும் கூகுளும் பண்ணால் எனக்கு தப்பு இல்லை. குளோபலாக இப்போ நான் டெக்கில் பார்க்குறேன்னா ஆப்பிளும் கூகுளும் ஒன்று பண்ணால் அது தப்பு இல்லை. வேற யாராவது அதே மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க, சைனாக்காரன் பண்ணுறான்னா தப்பு. இந்த மைண்ட் செட் விட்டு முதல்ல நம்ம வெளில வரணும். இதுக்கு தான் இந்த ஓடிஎம் பற்றியும் போட்டிருப்பேன் ப்ரோ. கரெக்ட். இதுக்கு மேலே தெளிவாக எனக்கு தெரியல எப்படி சொல்கிறதுன்னு. ஓடிஎம் பற்றியும் அதான் போட்டிருப்பேன். இப்போ A+ல வந்து அவங்க பண்ண பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா வடை சுட்டது. மார்க்கெட்டிங் டீம் உனக்கு என்ன எழுதி கொடுத்தாலும் நீ படிச்சிருவியா? பாரத் மாதா கி ஜெயின் சொன்னது தான்.
இல்லை சீரியஸா ஆடே அப்படி தானே போட்டு இது பண்ண. எனக்கு என்ன ஃபன்னாக இருந்ததுன்னா ராகுல் காந்தி அவ்வளோ அற்புதமாக பேசுகிறாரு ப்ரோ. ஒரு கேவலமான இன்டர்பிரேட்டரை கூட்டு வந்து விட்டு அவரை நாசம் பண்ணல, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஒரு லீடரா அந்த கட்சிக்கான லீடரா அவர் வந்து டெலிவர் பண்ணது எல்லாமே செமையா இருந்துச்சு. ஆனால் இவனுங்க அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறன்ற பேரில் நாஸ்தி பண்ணாங்களா இல்லையா? இதுதான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி நடக்குது அப்படின்னா, நீ வந்து இன்னைக்கு நம்ம நாட்டில் நம்மக்கிட்ட இருக்கிற இன்ஃப்ரா வச்சு என்ன பண்ண முடியுங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்களுக்கு புரிய வைக்க முயற்சி எடுத்தாலும் புரிய மாட்டேங்குது. எனக்கு அது எங்களுக்கு புரிஞ்சிருச்சு, நாங்கள் பார்க்குறோம், எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நானே அதை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் எல்லாருக்கும் புரிய போகிறது இல்லை ப்ரோ. கேஷுவலான ஆளுங்களாம் என்னடா என்ன பேசிட்டு அதுதான் எனக்கு தெரிஞ்சிருச்சு, என்ன பேச போறீங்கன்னு கேட்க போறாங்க போடா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்போ அது அந்த இதுதான் ப்ரோ, மிக்ஸி ஓடுமோ ஓடாதா, அதுதான் இங்கே மேட்ரு. கரெக்ட். அப்போ இவங்க வந்து என்ன பண்ணிருக்கணும்னா, இந்த சுச்சுவேஷன்ல இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படிங்கிறத டிரான்ஸ்பரண்டா சொல்லியிருக்கலாம். யாரும் உடனே போயிட்டு மாதவ சேர்த்து சட்டை பிடிக்க போறது இல்லை. இந்த மாதிரி நான் ஓடியம் தான் பண்றேன், இதுல வந்து நான் ஏதோ ஒரு சில குக்டு ரோம் நம்ம சைட்ல அதை என்ன பண்ண முடியும் பண்ணியிருக்கேன். இதுல நான் ரெவன்யூ பார்க்கணும், இதுல நான் லாபம் எவ்வளவு பார்க்குறோமோ. இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி பேசினது தான், ஆப்பிள்ல 60% வருது அப்படின்னா அதை தான் எல்லா இடத்துலையும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். வேற ஏதாச்சும் பண்ணணும் பண்ணலாம். F1 படம்லாம் எப்படி ப்ரோ ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சது? இந்த மாதிரி எல்லாமே பண்றதுக்கு காசு தேவை. இப்போ இவங்களுக்கும் காசு தேவை, அவங்களே ஓனா பண்ணணும்னா. அக்னி 4 இப்போ என்னாச்சுன்னா AA+ ஒரு பக்கம் அடிக்கும்போது இது நம்மளுக்குள்ளார இருக்கிற ஈகோ ப்ரோ. அதாவது இப்போ இந்த டெக் கிரியேட்டர்ஸ் கிட்டே நான் தான் கேட்பேன், இப்போ என்ன யாராவது குறை சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே எனக்கு வந்து ஈகோ ட்ரிகர் ஆகி என்ன குறை சொன்ன உடனே நான் என்ன பண்றேன்னா வேற ஒருத்தன் நான் பார்க்குறேன், அப்படி தேடி பார்க்குறேன், யாருன்னே எனக்கு தெரியல, இவ்வளோ நாளாக நான் அவனை ஃபாலோ கூட பண்ணல, அவன் தான்டா கெத்து, அவன் தான் மாசு அப்படிங்கிறேன். ஏன்னு பார்த்தா இவன் வந்து என்னை திட்டான். இந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறதும் வந்து ரொம்ப வீக் ப்ரோ. ஏன்னு பார்த்தா லாவா என்ன பண்ணிட்டான்னு சொல்லிட்டு டவுன் த ட்ராக் போய் பார்த்தா ஒன்றும் பண்ணல பெருசா. சரி, அவன் வந்து என்னன்னா அப்படியே ஏசுப்பி அப்படியே கொடுத்து மெயின்டைன் பண்ணான், அது தப்பு இல்லை ப்ரோ, அது ஓகே. இல்லை நான் சொல்றேன், அது மீறி வேற எதுவும் பெருசா வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல ஓகே, செகண்ட் ஜெனரேஷன் ஓகே ஃபைன் பரவாயில்லன்னு சொன்னாங்க. ஆனால் அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ல இப்போ அக்னி 4 வந்துருச்சு ப்ரோ, ஒன்றும் பண்ணி சரியா. அந்த அக்னியே ஒரு ஓடியம் தான், வேற ஒரு கம்பெனியில் அதே ஃபோன் இருக்குன்னு சொல்லி அதை வேற எடுத்து போட்டுருக்காங்க. நம்ம யூகேல எல்லாம் ரிலீஸ் பண்ணி இது பண்ணி அதே ஃபோன் வேற இருக்கு ப்ரோ. இப்போ அக்னின்னு இருக்குல்ல, அதே டிசைன், அதே பின்னாடி பிக்சல் மாதிரி வைசர் இருக்கு இல்லையா, அந்த கேமரா மாடியூல் இருக்குல்ல, அது அப்படியே வேற ஒரு ஃபோன்ல அப்படியே அதே கம்ப்ளீட்டா இங்கே லாவான் இருக்கு, அங்கே லாவான் இல்லை. அதுக்கு தான் நான் வந்து ட்வீட்டில் போட்டிருந்தேன், என்னன்னா இது வந்து ரொம்ப புதுசு இல்லைங்க, காலகாலமாக நடக்கிறது தான், எல்லாராலையும் டக்கு டக்குன்னு டிசைன் பண்ண முடியாது, இதில் இன்வால்வ்டு காஸ்ட்டே ரொம்ப அதிகம், அதனால ஆல்ரெடி ஒரு நல்ல டிசைன் ஏதாவது எங்கேயாவது இருந்ததுன்னா அதை இவங்க வாங்கி மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா மைக்ரோமேக்ஸ் இதை தான் காலகாலமாக பண்ணிட்டு வெறும் நேம் மட்டும் மாற்றி உள்ள இவனுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக OS மாற்றுவான். ப்ளஸ் அப்படி தானே ஓப்போ கிட்ட தானே வாங்கி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். ஓப்போ ப்ரோ இல்லை பெரிய ட்விஸ்ட்னா ஓப்போ, OnePlus, Xiaomi எல்லாரும் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஓடிஎம்மோட டைப்ல இருக்காங்க. இப்போ HTC ஒரு பிராண்டு, HTC வந்து பார்த்தீங்கன்னா 2010லேருந்து 18 வரைக்கும் நீங்கள் பார்க்குறீங்கன்னு வைப்போம், அந்த டைம் பீரியட் பார்க்குறீங்கன்னு வைப்போம். அவன் ஒரு பெரிய ஓடிஎம், அந்த 2010லேருந்து 2018 அவன் அவ்வளோ பிராண்ட்ஸுக்கு வந்து டிசைன்ஸ் அண்ட் மாடல்ஸ் கொடுத்துருக்கான், மோல்டுலாம். இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா நெக்ஸஸ் டிவைசஸ் பார்த்தீங்கன்னா, பிக்சல் டிவைசஸ் பார்த்தீங்க, நிறைய டிவைசஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா HTC பிராண்டிங்கில் தனியாக வரும். சோனிக்கே பார்த்தா இவன் தான் பண்ணி கொடுப்பான் டிசைன். ஓகே, ஸோ அப்போ இவன் வந்து ஒரு ஓடிஎம்மாக இருக்கான். அப்போ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இருக்காங்கன்னு வைங்களேன், அதில் அவன் வந்து பெரிய ஆள். நான் வந்து டிசைன் மாற்றணுமா டக்குன்னு பண்ணுவேன், ஏன்னா இந்த ஃபீல்டில் எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. உனக்கு என்ன வேணும்னு சொல்லி, இந்த மாதிரி வேணுமா, ஓகே ரைட், இந்த டைமென்ஷன் இந்த மாதிரி, ஓகேடா, அதுக்கு ஒரு நல்ல டிசைன் பண்ணினா ஆல்ரெடி அவன் இன்ஜினியர்ஸ் ரெடியாக இருப்பாங்க, பண்ணிவிடுவாங்க. இதுவே நம்ம இன்டர்னல் இன்ஜினியர் உட்கார்றான் அப்படின்னா அவனுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், அவன் உட்காந்து எல்லாத்தையும் யோசிச்சு பண்ணி மோல்டு எடுத்து ஒரு ஃபோனுக்கும் டிசைன் பண்றேன்ற 300 டிசைன் 350 டிசைன்ங்கிறான். இப்போ அதுலேயே நான் நிறைய கேள்வி வச்சிருக்கேன். 350 டிசைன் அப்படின்னா அதை நீ தான் பண்றங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? நீ சும்மா எனக்கு வந்து இந்த மாதிரி CAD ரெண்டர்ஸ் மட்டும் காமிச்சிட்டா, ஏன்னா இந்த காலத்தில் வந்து நம்பிக்கை தான் ப்ரோ ஃபர்ஸ்ட்டு, சரியா. அதனால நான் வந்து நத்திங்கை நம்புறேன்னா ஓகே, நான் நத்திங்கை நம்புறேன், அவங்க ஏதோ பண்ணுறாங்க, அவங்க வேற யாரோ ஒரு ஓடிஎம்மோட க்ளோஸாக ஒர்க் பண்ணுறாங்க, அந்த ஓடிஎம் வந்து உங்களுக்கு நல்லா இவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஏன்னா ரீசெண்டாக கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரோ, பார்ட் சப்ளையர் யாருன்றதெல்லாம் ரிவீல் ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ண மெமரியே திரும்ப ரீசைக்கிள் ஆகி யூஸ் ஆகுது. ஓகே, எப்படின்னா A+ல வந்து 7000 ரூபாய் 6000 ரூபாய்க்கு எப்படி அவன் 5G ஃபோன் தரான்னு ஒரு கேள்வி வந்துச்சு. 10,000 ரூபாய்க்குலாம் அவன் எப்படி ஃபோன் தர முடியுதுன்னு ஒரு கேள்வி வந்துச்சு. அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு வந்து 3 லேயர் இருக்கு, டாப் லேயர்ல வந்து புது காம்பனன்ட்ஸ் எல்லாம் வாங்குறது யாருன்னா ஓப்போ இந்த மாதிரி பிராண்ட்ஸு, செகண்ட் லேயர்ல நத்திங்லாம் இருந்தது, நத்திங் வேற ஒரு சில பிராண்ட்ஸ், லாஸ்ட் லேயர்ல பார்த்தீங்கன்னா A+, அப்புறம் வேற ஏதோ ஒரு பிராண்ட் வேற கண்ட்ரியோட பிராண்ட்லாம் இருந்தது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, சில ஃபோன்ஸ்க்கு புது மெமரி வாங்குறாங்க சிப்பு, சில ஃபோன்ஸ்க்கு ஆல்ரெடி டேமேஜ் ஆகி ரீசைக்கிள் ஆகிற ஃபோன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மெமரிஸை வந்து இவங்க திரும்ப இது பண்ணி, ஆமாம்
இப்போ நம்ம ப்ராசஸரே வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் ஹை லெவல் போகும்போது அந்த சேம் ப்ராசஸரே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி மாறும்னு சொல்லுவாங்க. ஆமா குவாலிட்டி மாறும்னு சொல்லுவாங்க. ஸோ மேபி அந்த மாதிரி அதான் ஃபைனஸ்ட் சிலிகான் வந்து யூஸ் பண்றது வந்து ஹை லெவல் ஃபோன்ஸ்ல இருக்கும், அது முக்கியமா இப்போ அல்ட்ரால இருக்கும் அப்படின்வாங்க. ஸோ அடுத்தது போகும்போது அதே ப்ராசஸர் தான், பட் ஆனால் அதோட பில்டு எல்லாமே கொஞ்சம் மாறும் அப்படின்னு. அந்த மெட்டீரியல், அந்த பியூரிட்டி, அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எவ்வளவு தூரம் சஸ்டைனபிளா இருக்கணும் அப்படின்றது வந்து அந்த அல்ட்ராக்கு கொடுக்கும்போது ஸ்னாப் டிராகன் ஃபார் கேலக்ஸியே வேற மாதிரி கொடுக்கும். அதே நார்மல் நம்பர் சீரிஸுக்கு ரொம்ப ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்கும். ஆமா, இது எல்லாமே இருக்கு ப்ரோ, நிறைய இருக்கு இந்த மாதிரி யோசிச்சா ஆப்ட விஷயங்கள் இருக்குன்னு வைங்களேன். இப்போ என்ன தெரியுமா, சில டைம் சில விஷயங்களை ஓப்பன் அப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இவ்வளவு நாளா இயல்பா வாழ்ந்துட்டு இருந்தேன்டா, இவ்வளவு நாளா இயல்பா சூஸ் பண்ணிட்டு இருந்தேன்டா, நீ இவ்வளவு விஷயம் சொன்னதுக்கப்புறம் இப்போ எனக்கு பயமா இருக்கு, அப்போ நான் S25 வாங்கக்கூடாதா, அல்ட்ரா தான் வாங்கணுமா? ஃபேக்ட் தானே ப்ரோ, அது ஒரு பயம் வரும்ல, உடனே வந்துடும். அப்போ குவாலிட்டி காம்ப்ரமைஸா ப்ரோ, அப்போ என் S25ல இருக்கிற சிப் வந்து அல்ட்ரா அளவுக்கு கிடையாதா? அந்த இதுக்காக சொல்ல வரல. ஸோ குவாலிட்டிங்கிறது வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒஸ்ட்டுன்னெலாம் சொல்ல வரல. அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அது எவ்வளோ அவன் கான்ஃபிடண்ட்டாக எவ்வளோ சொல்லியிருக்கானோ அது அந்த இது வந்து இது பண்ணிட்டு போயிடும். தட் மீன்ஸ் சஸ்டெயின் பண்ணிட்டு போயிடும். நீங்கள் நினைக்கிற மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு அதுக்கு பதிலாக ஒரு கம்மியான மெட்டீரியலில் பண்ணுறான்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு டிஃபரன்ஸ், சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா அவனும் அல்ட்ராக்குரிய இது வந்து கொடுக்கணும்ல, ப்ரைஸ் ரேஞ்சை வைக்கிறான்னா அதுக்கேற்ற மாதிரி சிப்ஸும் அவன் ப்ராப்பராக இது பண்ணுறான். சரி, அதுக்கு வந்து இதுவும் 80,000 தானே, அது 100 அப்படிலாம் கேட்கக்கூடாது. பட் அவனோட பாலிசி படி இந்த ரேஞ்ச். அவன் மட்டும் இல்லை ப்ரோ, ஆப்பிள் சொன்னீங்கல்ல, ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா TSMC கூட இருக்கிற டைப்லேருந்து எல்லாரும் கூட இருக்கிற டைப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஃபைனஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் எல்லாம் அவனுக்கு வந்துடணும். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் ஸ்லாட் இருக்கு இல்லையா TSMCல, அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஸ்லாட்ஸ். ஆமாம், அதில் இது வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அது எப்படா காசு இருந்தால், இப்போ இது கேட்கலாம்ல, எப்படி தெரியுமா, காசு நிறையா வச்சிருக்கிறனால நீ மற்றவங்க வாயிலையும் வயிற்றுலையும் அடிப்பியாடான்னு கேட்கலாம். பட் ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட்ல பார்க்கும்போது இது எப்படி இருக்கும், இவன் வந்து இருக்கலே அதிகமாக டயத்துக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சாதான் இவன் அதிகமான சேலை மீட் பண்ண முடியும். சரி, அப்போ வந்து அவன் என்ன பண்ணுவான், அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னன்னு பார்க்குறான். எனக்கு யார் ஃபேப்ரிகேட் பண்ணி தரா, யார் வந்து எனக்கு ஃபைனல் ஃபினிஷ் பண்ணி தரா அப்படின்ற கம்பெனிஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வைக்கணும், வச்சாதான் முடியும். இப்போ வந்து எப்படி ப்ரோ அவனோட இதெல்லாம், இப்போ அவனோட எக்ஸினாஸ் ப்ராசஸர் வந்து பூஸ்ட் பண்ணுவானா இல்லை எப்படி? எக்ஸினாஸ் ப்ராசஸர் ஆக்சுவலி நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு ப்ரோ, இருக்கு. ரீசெண்டாக வந்து 2600 நிறைய டேட்டா எடுத்து பார்த்தா அப்புறம் இருந்ததுன்னா, GPU சைடில் வந்து டூ மச் தேவையில்ல தானி அப்படின்றாங்க எல்லாம், அவ்வளோ டூ மச்சா இருக்குடா, இது வந்து இந்த லேப்டாப்ல நம்ம இன்டகிரேட்டடா பாக்குறோம்ல GPU, அந்த அளவுக்கு இருக்கு, நீ எதுக்கு முதல்ல இவ்வளவு பவர்ஃபுல் GPU போற அப்படின்ற கேள்வி வருது. ஸோ அப்போ சாம்சங்கோட டேப்லெட்ல இன்கேஸ் எக்ஸினாஸ் வருது அப்படின்னா கூலிங் ஏரியா அதிகம், அதுல இந்த மாதிரியான ஒரு GPU வந்து ஜாய்ஸ்டிக் மாட்டி கேம் ஆடலாம் அப்படின்னா வேற லெவல் தான். அப்போ NPU அதெல்லாமும் நல்லா தான் ப்ரோ இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. சாம்சங்கோட எக்ஸினாஸ் ஆக்சுவலா சூப்பரா இருக்கு ப்ரோ, என்ன நல்ல பர்ஃபார்ம் பண்ணுது, அதுக்கு ஈக்குவலா வந்து கொஞ்சம் பவர் ட்ரெயினும் பண்ணுது. தெர்மல் கூட பரவாயில்லங்கறாங்க ப்ரோ, பரவாயில்லங்கறாங்க. ஆமா, இப்போ டிசைன் தான் மாத்திட்டால, எப்படினா 2100 2200லாம் ரொம்ப அதெல்லாம் கொடூரம். அது 2200 இருக்கலே ஹோஸ்ட், 2300 உச்சகட்டம், ஆனா பப்ளிக் வந்துச்சு, 2200 யூரோப்ல வந்துச்சு, அங்க மட்டும் S22 அல்ட்ரால வந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா 2400 இருந்து தான் உடனே என்ன பண்ணிட்டான், டவுன் சைஸ் பண்ணி அண்டர்லாக் பண்ணி அந்த மாதிரி ஏதோ சமாளிச்சு 2400 ஈன்னு ஒன்று விட்டு அந்த மாதிரி சமாளிச்சான்னு வைங்க. பட் இப்போ வந்து அவனுக்கு கான்ஃபிடன்ஸ் நல்லா கெயின் பண்ணிட்டான், அவனோட ஈல்டே இன்க்ரீஸ் ஆச்சு வேற சொல்லிட்டு இருந்தார். ஆமா, நம்ம கார்த்தி தான். ஸோ அவன் வேற க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான், ஏன்னா அவனுக்கு பிடிக்கும் சாம்சங் as a பிராண்ட் பிடிக்கும். எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா பர்சனலா ப்ரோ சாம்சங் as a பிராண்ட் வந்து நோக்கியா டேஸ்ல எனக்கு என்ன தோணும்னு சொல்றேன், நோக்கியா டேஸ்ல நான் சாம்சங் ரொம்ப ஹேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ரீசன் என்னன்னா, நோக்கியா கிட்ட ஆத்தென்டிசிட்டி ஒன்று பார்ப்பேன், அது சாம்சங் கிட்ட இல்லாத மாதிரியே இருக்கும். ஏன்னா நோக்கியாவில் நான் ஒன்று பார்க்குறேன்னா அதே சமயம் ஆப்பிள் ஒன்று பார்ப்பேன், நோக்கியாவுக்கும் ஆப்பிளுக்கும் சம்மந்தமே இருக்காது. இது ஏன்னா அது ஜீன் இருக்கும். இந்த டிவைஸை பார்ப்பேன், இது வேற ஃபார்ம் ஃபேக்டர்ல வேற மாதிரி இருக்கும், அவன் வேற மாதிரி இருப்பான் அப்படியே. சரி, இவன்ட்டையும் டச் ஃபோன் வருது, இவன்ட்டையும் டச் ஃபோன் வருது, N8 இந்த பக்கம் இருக்கு, அந்த பக்கம் iPhone 3G இருக்குன்னு வைங்களேன், சம்மந்தமே இருக்காது. இது வேற மாதிரி இருக்கும், வேற டிசைன்ல இருக்கும், கேமரா புழக்கம் என்னென்னமோ பண்ணும். அந்த பக்கம் போனா ஆப்பிளோட அந்த iOS-ஓட ஸ்டைல் அது இதுன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். சாம்சங்கை பார்ப்பேன், ரெண்டும் கட்டா மாதிரியே இருப்பான். எப்படி தெரியுமா, பார்த்தா ஐஃபோன் மாதிரியே ஒரு ஹோம் பட்டன் இருக்கும் ஆண்ட்ராய்டில். என்னத்துக்கிட்ட இப்போ அந்த இடத்துல ஹோம் பட்டன் வந்துச்சு, அது ஏன் ஸ்டைலுங்க, கொண்டு வந்திருந்தாங்க, அது ஏன் ஸ்டைலுங்க அப்படின்னுவான். ஐக்கானை பார்த்தா டக்குன்னு அந்த நோக்கியா சைடில் இருக்கிற ஐக்கான் இங்கே வரும். இதே நீ ஓன் டிவைஸ் என்ன காட்டுறா அப்படின்னா இதை தான் எடுத்துட்டு வந்து காட்டுவான். அப்போ என்ன ஆகும்னா ஒரு தடவையும் பார்க்கும்போது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஆனால் அது வந்து எப்படின்னா, இன்னைக்கு எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் எல்லாருமே அதை மாதிரி தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஷாமி எடுத்துக்கோங்க, ஓப்போ எடுத்துக்கோங்க, விவோ எடுத்துக்கோங்க, எல்லாருமே பாருங்க இன்னைக்கு UI அப்படியே கண்ட்ரோல் சென்டர் ஆப்பில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க, எல்லாரும் பண்ணுறாங்க தான். பட் அன்னைக்கு நான் பார்க்கும்போது சாம்சங் அதை பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, என்னடா எல்லாரும் ஒரிஜினலா இருக்கானுங்க, இவன் ஒருத்தன் குறுக்கால ஓடியாரானுடா அப்படி இருக்கும். அன்னைக்குன்னு சொல்லாதீங்க, பாக்குறவங்க எல்லாம் அன்னைக்குனா 2012 11 அப்படி சொல்லுங்க.
கரெக்ட் தான் இந்த ப்ரோ. வீடியோ இல்ல ப்ரோ, பிறந்திருப்பாங்களான்னு தெரியல அந்த வீடியோ அதுல ஆமா ப்ரோ, இதுல ஒரு ஃபேக்ட் இருக்கு ப்ரோ. அதான் ப்ரோ, நீங்க அந்த மெட்டீரியல் கேப்சூல் போட்டீங்கன்னு வைங்களேன், எம்டி கேப்சூல் அப்படின்னு இருக்கும் ஆமா ஷார்ட்கட்ல கட்டும்போது. அது அற்புதமான ஒரு ஆப் ப்ரோ அதுவும். பட் இப்போ நம்ம ஏதாவது ப்ளே பண்ணிட்டு இருக்கோம்னா அதுவும் மேல வரணும்னா அதுக்கு அந்த ஆஹா, எல்லா இடத்துலயும் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது, சூப்பரா இருக்கும். நான் மெட்டீரியல் கேப்சூல் வந்து எனக்கு என்னன்னா இங்க இருங்க ப்ரோ, ஆமா இது அலைன்மெண்ட் பம்ப சுத்தி வருதா, அது உங்களுக்கு வந்து சப்போஸ் அந்த ஒயிட் லைன் வேணாம், உள்ள மைல்டா ஒரு பிங்க் தெரியுது அப்படின்னு தோணுச்சுன்னா தலைவனை இன்னும் ஷ்ரிங்க் பண்ணலாம், இப்படி பண்ணி. ஓகே, கரெக்டாக அந்த அலைன்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஆமா இன்னும் ரொம்ப ஷார்ப்னஸ் என்ன சொல்கிறேன், கரெக்டாக அந்த இதில் வைக்கிற மாதிரி. ஆமா ப்ரோ. ஓகே, ஸோ மொத்தம் வந்து 15 Pro Max எங்களை செஞ்சு விட்டுச்சு. அதனால நாங்கள் 17 Pro Maxல கண்டினியூ பண்ணுறோம். கிட்டத்தட்ட நாங்கள் பேசுனதில் ஒரு 50 நிமிஷம் வீடியோ காணாமல் போனது தான் மிச்சம். சரி, பிக்சலுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் வேணால் தேடி பார்த்துக்கோங்க. நீங்கள் பிக்சல் யூஸராக இருந்தால் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கப்பா. சரியா? ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா. அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, வெங்கட். பார்க்கலாங்க. பாய்.